श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दट्टजीवजीवातवे नमः। श्रीशटारिगुरोर्दिव्यश्रीपादाब्जमधुकृतं श्रीमद्यतीन्द्रप्रवणं वन्दे श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். விஷதவாக் சிக்காமணிகளான மணவாள மாமணிகளாலே அருளி செய்யப்பட்ட இந்த உபதேச மாலையினுடைய முக்கியமான பகுதி இந்த ஸ்ரீவச்சன கோஷ்ணத்தினுடைய அர்த்தங்களை, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி ஸ்ரீவச்சன கோஷ்ணத்துடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய பிரகரணம், அதில் தான் நம்ம இருக்கிறோம். எந்த கட்டத்திலே ஸ்ரீவச்சன கோஷ்ணத்தினுடைய பெருமையை தெரிவிக்கணும், அந்த கிரந்த கர்த்தாவான பிள்ளலோகாச்சாரியர் தெரிவிக்கணும், இப்படத்திலே அறிமுகம் பண்ணணும்னு நினைத்த காலத்திலே அதற்கு பூர்வாகமாக அவருக்கு பிள்ளலோகாச்சாரியர் என்ற திருநாமம் எப்படி ஏற்பட்டது, அதற்கு நம்பிள்ளையனுடைய பெயரை அவர் தரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடியவரை இது பண்ணக்கூடிய காலத்திலே அவருக்கு எப்படி நம்பிள்ளை லோகாச்சாரியர் என்ற திருநாமம் எப்படி ஏற்பட்டது, அதை ஒரு பாசுரத்தாலே துண்ணுபுகழ் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ற பாசுரத்திலையும். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இதற்கு நம் என்று சொல்லக்கூடிய அடைமொழி விசேஷணத்தாலே உகக்கக்கூடியவர்கள் யார் என்று அதை முதல்ல பூர்வாங்கமாக முதல் பாசுரத்தாலே நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏற்றத்தால் பிரத்யேகமாக ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஏற்றங்கள் இருந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் என்று சொல்லும்படியாய் அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் கீழே. இப்போதான் சிவஜன கோஷ்ணத்துடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய பாசுரம் இன்னைக்கிலிருந்து நமக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. 52வது பாசுரம். பின்னை வடக்கு திருவீதி பிள்ளை அன்பால் அன்ன திருநாமத்தை ஆதரித்து மன்னுபுகழ் மைந்தருக்கு சாத்திகையால் வந்து பறந்தது எங்கும் இந்த திருநாமம் இங்கு என்று காட்டக்கூடிய திருநாமம். நம்பிள்ளைக்கு எப்படி திருநாமம் ஏற்பட்டது அப்படின்றத கீழே பார்த்தோம். அன்னபுகழ் உடைய அன்னபுகழ் முழுமையிலிருந்து ஆரம்பிக்கணும். மன்னிக்கணும். அது கீழே பார்த்த மாதிரி இப்போ ஸ்ரீவச்சன கோஷ்ணத்துடைய வைபவத்தை தெரிவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது 7 பாசுரங்கள். 53வது பாசுரம் தொடங்கி 59வது பாசுரம் பர்யப்தம் இந்த பிள்ளலோகாச்சாரியுடைய ஸ்ரீவச்சன கோஷ்ணத்துடைய வைபவத்தை தெரிவிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடியது. அப்போ பிள்ளலோகாச்சாருக்கு இப்போ என்ன காட்ட வந்த விஷயம் இடத்துல என்ன அப்படின்னா, அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னொருளால் செய்த கலையாவியிலும் முன்னில் திகழ் வச்சன ஊடனத்தின் சீர்மை உன்னுக்கில்லை புகழல்ல இவ்வார்த்தை மெய்யப்போதுன்னு இப்போ ஸ்ரீவச்சன கோஷ்ணத்துடைய பெருமையை பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஏற்கனவே தெரிவித்த காலத்துல கீழே பகுமுகமாக இந்த பகவத் விஷயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வியாக்கியானங்கள், அந்த வியாக்கியானங்களை அருளி செய்த ஆச்சாரியர்கள், அதுக்கப்புறம் திவ்ய பிரபந்தத்துக்கு திவ்ய பிரபந்தத்துக்கு ஏற்பட்ட வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் அந்த வியாக்கியான கர்த்தாக்கள் அனைவரையும் சொல்லி முடித்தார். அதுக்கு பிறகு இப்போ விட்டு போயிருக்கிறது இல்லை என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறது பிள்ளலோகாச்சாரியுடைய ஸ்ரீவச்சன பூஷணம். ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய பெருமையோ பிள்ளலோகாச்சாரியோட பெருமையை இது வரைக்கும் பேசலை, அதைத்தான் பேச ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் இந்த பாசுரத்தாலே காட்டுகிறார்கள்.
பதவுரை வாசிக்கிறேன். அன்னப்புகழ் அத்தன்மையான வைபவத்தை உடைய முடும்பை, முடும்பை என்னும் நகரத்துக்கு நிர்வாகராய். அது ரெண்டு அர்த்தமும் காட்டுகிறார். அந்த முடும்பைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த முடும்பை நம்பியனுடைய வம்சத்திலே வந்தவர், அதனால அந்த வம்சத்தையும் காட்டுகிறார். பிரதிபதார்த்தத்தில் எப்பவும் போல கீழே காமிச்சது போல இவருக்கு ஈவண்டி பெருமாளை காய்ச்சது போல குடியினும் சொல்லுகிறார், நகரம்னு சொல்லுகிறார். அதே போல இந்த இடத்துலையும் முடும்பைன்றது நகரமாகவும் ஒரு பிரதேசமாகவும் இருந்திருக்கிறது. அந்த முடும்பையிலே வந்த குடி ஒரு முடும்பை நம்பின்ற வம்சத்திலே வந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆமா, இந்த இடத்துல பிரதிபதார்த்தத்தை காமக்கூடிய காலத்துல முடும்பை என்னக்கூடிய நகரத்துக்கு நிர்வாகராய் அண்ணல். அண்ணல்னு சொல்லக்கூடிய புருஷர்களிலே சிரேஷ்டராய் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் யார் என்று கேட்டால் உலகாசிரியன் புலலோகாச்சாரியர் தம்முடைய இனிமையான அருளாலே, தன்னுடைய இயற்கையான இனிமையான கிருபையாலே என்ன பண்றார், அருளி செய்த கலை, அருளி செய்த சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலும், யாவையிலும் சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் அட்டாதச ரகசியங்கள் அவராலே விரச்சிதம், அவராலே இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் உச்சிதமாக ரொம்ப சிரேஷ்டமாக விளங்கக்கூடிய ஸ்ரீவச்சன பூஷணம் சொல்லக்கூடிய சாதனம் எல்லாவற்றிலும் முன்னில் யோசித்து பார்த்தால் திகழ் விளங்குவதான வச்சன பூடனத்தின் ஸ்ரீவச்சன பூஷண மகாசாஸ்திரத்தின் சீர்மை வைபவம் ஒன்றுக்கு வேறு ஒரு சாஸ்திரத்துக்கும் இல்லையே. அது இங்க சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை புலலோகாச்சாரியராலேயே இயற்றப்பட்ட, மேல வியாக்கியானம் தெரிவிப்பார், புலலோகாச்சாரியாலே இயற்றப்பட்ட எந்த கிரந்தங்களுக்கும் இல்லை. மீது ஏனைய 17 ரகசியங்கள் தெரிவிக்கிறார்கள், அந்த பிரபந்தத்துக்கும் இல்லை. இதுவரைக்கும் நம்ம பார்த்துன்னு வந்த பிரபந்தங்களுக்கும் இல்லை என்று சொல்லும்படியாய் அத்விதீயமாக இருக்கக்கூடியது என்று காட்டக்கூடிய விஷயம் இந்த இடத்துல. ஒன்றுக்கு வேறொரு சாஸ்திரத்துக்கு இல்லையே ஆகும். இப்போது இவ்வார்த்தை நான் சொல்லும் இவ்வார்த்தை புகழ் அல்ல, வெறும் ஒரு புகழ்ச்சியாக சொல்றதுக்காக ஒருத்தர் குளிர்விக்கணும் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, மெய் சத்தியமே ஆகும். சத்தியமான வார்த்தை இது, ஹிருதயபூர்வமாக நான் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு மாமணிகளது. மாமணிகளுக்கே இருக்கக்கூடிய உபதேசம் என்னன்னா, பொய்யில்லாத மணவாள மாமணி மேல வியாக்கியானத்தை காட்டுறான். சத்தியம்னு சொல்லக்கூடிய காலத்துல யார் சத்தியம் பண்ணலாம், மெய்யே சொல்றவன் தான் சத்தியம் பண்ண முடியும் என்று கழுவக்கூடியதா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தை, சத்தியமான வார்த்தை இது, ஒரு வார்த்தையும் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. இதுல வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். இந்த இப்பிரபந்த ஆரம்பத்திலே தாழ்வாதமில் குறவர் என்றும் அவர்கள் உரைத்தவர்கள் என்றும், அதாவது 3வது பாசுரத்தை ஆழ்வார்கள் வாழி, அருளி செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி அப்படின்னு அது திருவா. தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழின்னு சொல்லக்கூடிய காலத்துல எந்த விதமான தாழ்வுகளும் இல்லாத, தாழ்ச்சியும் இல்லாத குறவர்கள், குருக்கள், ஆச்சாரியர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு அவர்கள் பல்லாண்டார். 7 முய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி. அப்படிப்பட்டவர்களாலே அருளி செய்யப்பட்ட கிரந்தங்களும் பல்லாண்டு இது படத்திலே இந்த நிலவுலகத்திலே இருக்க வேண்டும் என்று இதுக்கு பல்லாண்டு வகின்றும் ஏதத் விவரணமான அந்த பாசுரங்களுடைய விவரணமாக, அந்த பாசுரம் முதல்ல 3வது பாசுரம் தெரிவித்தாரோ இல்லையா, அந்த ஆழ்வார்கள் வாழி, அந்த பாசுரத்துக்கு விவரணமா இன்னொரு பாசுரம், மற்றொரு பாசுரம் உண்டு. 34வது பாசுரத்தை எடுத்து காட்டுகிறார். ஆழ்வார்கள் ஏத்தம் என்கிற பாட்டிலே ஆழ்வார்கள் ஏத்தம், அருளி செயல் ஏத்தம், தாழ்வாது மின்னி அவைதாம் வளர்த்தோள் 7 முய்ய அவர்கள் செய்த வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வம் வாய்ந்துன்னு ஒரு சூழலை சொல்லி அந்த வியாக்கியானங்களுடைய பெருமைகள் எல்லாம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, 3வது பாசுரத்துக்கு 34வது பாசுரம் விவரணமாய் இருக்கிறது அப்படின்னு காட்டுகிறார். அப்போ இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் அங்க முன்ன சொன்னது என்னன்னா, அந்த அவர்களுடைய அருளிச்செயல்கள் வாழி, அந்த தாழ்வாதிகள் குரவர்தாம் வாழின்னு சொன்னவர் இந்த இடத்துல வியாக்கியானங்களுடைய பெருமைகளை காட்டக்கூடியதா இதனுடைய விவரமாக மேல அதாவது திவ்ய பிரபந்தம் இருக்கு, மூலம் இருக்கு, அந்த மூலத்துக்கு விவரணமாய் அமைந்திருக்கக்கூடிய வியாக்கியானம். அப்போ இது மூலம் வாழக்கூடிய காலத்திலே வியாக்கியானமும் வாழ வேண்டும். மேலே அந்த இதை தோன்றார், அந்த விவரணத்தை தெரிவிக்கிறார் என்றும் அருளி செய்தவற்றில் சேஷமானதான புள்ளலோகாச்சாரிய வைபவத்தையும் அவராலே அருளி செய்யப்பட்டதாய். இவ்வளவு விஷயங்கள் கீழே தெரிவிச்சுட்டார். கீழே சொல்லச்சே சொன்னேன், ஆழ்வார்கள், அவர்களுடைய அருளி செயல்கள், அவர்கள் அவதாரம் செய்த திவ்ய கஷேத்திரங்கள், அவர்கள் அவதாரித்த மாதங்கள், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் தெரிவித்தார். அதே போல ஆச்சாரியர்கள் இருக்கும் இந்த வியாக்கியானம் பண்ண ஆச்சாரியர்கள் அவர்களுடைய பெருமை, அந்த வியாக்கியான கிரந்தத்தினுடைய பெருமை எல்லாவற்றையும் பகுமுகமாக கீழே நன்றாக தெரிவித்தார். ஆனால் விட்டு போன விஷயமா இருக்கக்கூடிய சேஷமாக இருக்கக்கூடியது, சேஷம்னு சொல்லக்கூடிய விட்டு போனது, மிகுந்து போயிருக்கக்கூடியது அந்த இடத்துல. அதான் இந்த இடத்துல சொல்றாரு, சேஷமானதான புள்ளலோகாச்சாரிய வைபவத்தை. இது வரைக்கும் சொல்லாத வைபவம் என்ன அப்படின்னா புள்ளலோகாச்சாரிய வைபவம். இதுதான் இவருக்கு லட்சியமாக, மாமுனிகளுக்கு லட்சியமாக இந்த கிரந்தத்தின் மூலம் பிரகாசனப்படுத்த வேண்டும்
வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த இது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளலோகாச்சாரிய பெருமை, அவருடைய ஸ்ரீவச்சன பூஷணத்தின் பெருமை அதுதான் விட்டு போயிருக்கிறது. சேஷமானதொரு பிள்ளலோகாச்சாரிய வைபவத்தையும் அவராலே அருளி செய்யப்பட்டதாய் வகுளபூஷண சாஸ்திர சாரம். சிவஜன பூஷணத்துக்கு இன்னொரு இது பேர் என்ன அப்படின்னா வகுளபூஷண சாஸ்திர சாரம். வகுளபூஷணம் சொல்லக்கூடிய நம்மாழ்வார் மகிழ் மாலை மார்பென அந்த மகிழம்பூ மாலையை அணிந்த மார்பை உடையவராக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவராலே ரச்சிக்கப்பட்ட நிர்மாணம் செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தம், அது எல்லா திவ்ய பிரபந்தம் குறிப்பாக ரொம்ப பெருமையுடையதாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி. அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழிய சாஸ்திர சாரமாய் விளங்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா இந்த ஸ்ரீவஜன பூஷணம் என்று காட்டுகிறார்கள். வகுள பூஷணம் சாஸ்திர சாரம் என்று சொல்லக்கூடியதும் இதுவாக தான் அந்த ஸ்ரீவஜன பூஷணம் என்று காட்டப்பெறுகிறது. அதுக்கு மேலே என்றும் சாங்காகில திரவிட சம்ஸ்கிருத ரூப வேத சாரார்த்த சங்கிரகம் என்று சொல்லுகிறபடியே இது ஸ்ரீவஜன பூஷணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனியம். சாங்காகில திராவிட சம்ஸ்கிருத ரூப வேத சாரார்த்த சங்கிரகம், அதாவது சம்ஸ்கிருத வேதம் இருக்கு, அதே மாதிரி தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய நம்மளோட 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. இந்த ரெண்டும் வேதம்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதுக்கு 6 அங்கங்கள் உண்டுன்றது கீழே பார்த்தோம். அசீக்ஷா, வியாக்கரணம், சந்தசு, ஜோதிஷம், கல்பம், நிருக்தம் என்று சொல்லும்படியாக வேதத்துக்கு 6 விதமான அங்கங்கள் உண்டு. அதே போல இதே இடத்துல மாமுனிகளும் தெரிவிக்கிறார், மாறன் பணித்த தமிழ் மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவர் திருமங்கையாழ்வாருடைய 6 பிரபந்தங்கள், நம்மாழ்வாருடைய 4 வேதங்கள் சாமியமா இருக்கக்கூடிய 4 பிரபந்தங்களுக்கு அங்கமாய் இருக்கக்கூடியது அப்படின்னு காட்டார். இப்போ அதான் தெரியாது சாங்காக்கில திரவிட சம்ஸ்கிருத ரூப வேத சாரார்த்த சங்கிரகம். சம்ஸ்கிருத வேதம் இருக்கு, தமிழ் வேதமும் தமிழ் ரூபத்தில் இருக்கக்கூடிய வேதமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அங்கங்களோடு இருக்கக்கூடிய வேதங்களுடைய சாரார்த்த சங்கிரகம் திருவிதாவது ஸ்ரீவச்சன பூஷணம் சொல்லக்கூடியது என்னன்னா இந்த 2 வேதங்களையும் கடைந்தெடுத்து ஒரு என்ன சொல்றது ஒரு ரசம், ஒரு பழரசத்தை போலே பிழிந்தோமானால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாரார்த்த சங்கிரகம் சுருக்கமாகவும் இருக்கு, அதனுடைய சாரத்தை தெரிவிக்கக்கூடியதா இருக்குது ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவச்சன பூஷணத்தை அனுசந்திக்கக்கூடிய காலத்திலே, அதாவது அந்த இதுவா பண்ணக்கூடிய காலக்ஷேபம் பண்ணக்கூடிய காலத்திலேயோ அனுசந்தான காலத்திலேயோ இது சொல்லக்கூடிய தனியனாய் அமைந்திருக்கக்கூடியது என்று சொல்லுகிறபடியே திருவாய்மொழியினுடையும் சொல்லிட்டாரு. இது இப்படி இருக்கு அப்படின்னு அந்த தனியன்ல இப்படி இருக்கு, அதனுடைய சாரமாக இருக்கிறது சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதத்தினுடைய சார அர்த்தங்களை கொண்டுதான் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அதை நிரூபணம் பண்ணணுமே. அதுக்காக என்றும் சொல்லுகிறபடியே திருவாய்மொழியினுடையவும் மற்ற அருளி செயல்களையும் அர்த்தத்தை பிரதிபாதிக்குமதாய். அப்போ இது காட்ட வந்த விஷயம் என்னன்னா ஸ்ரீவச்சன பூஷணம் அந்த திருவாய்மொழி அர்த்தத்தையும் காட்டக்கூடியதா இருக்கிறது, ஏனைய பிரபந்தங்களுடைய அர்த்தத்தையும் காட்டக்கூடியதா இருக்கிறது. கீழே ஒரு இடத்துல பார்த்தோம், அந்த திருவாய்மொழி அர்த்தத்தை வாசித்தாலே ஏனைய திவ்ய பிரபந்தங்களையும் நம்ம அறிந்ததாக கொள்ளலாம் அப்படின்னு. ஏன்னா அதுல சொல்ல அர்த்தம் எல்லாமே இதுல உண்டு என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது. அப்போ சொல்றாரு இதுல ஸ்ரீவச்சன பூஷணம் அதே கிரமத்தை அதே கௌமுதிக நியாயத்தாலே பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா திருவாய்மொழியுடைய அர்த்தமும் ஏனைய திவ்ய பிரபந்தங்கள் அர்த்தத்தையும் புதிந்து கிடப்பதா இருக்கக்கூடிய ஸ்ரீவச்சன பூஷணம் என்று காட்டக்கூடியதா இருக்கு. பிரதிபாதிக்கும்பதாய் பூர்வோக்தமான அருளி செயல் வியாக்கியான அர்த்தங்களையும் புதிந்து கொண்டிருப்பதாய், அந்த அர்த்தத்தை மட்டும் புதிந்து கொண்டிருக்கவில்லை, அது மூலத்துல சொன்ன அர்த்தங்களையோ அதை மட்டும் புதிந்து கொண்டிருக்கலாம். இல்ல இந்த வியாக்கியான கிரந்தங்கள் இருக்கே இதுக்கு பேரே என்ன, வச்சனபூஷணம்னு பேரு. வச்சனபூஷணம்னு பேர் என்ன காட்டுகிறது அப்படின்னா பூர்வர்கள் முன்னம் குருவர்கள் அதான் பாட்டை பார்க்கிறோம். முன்னம் குருவோர் முடிந்த வச்சனங்கள் தன்னை மிக கொண்டு கத்தோர் தம் உயிர்க்கு மின்னணியா சேரச் சமைத்தவர் காட்டப்படுது. அப்போ இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பூர்வர்களுடைய வச்சனங்கள் அவர்களுடைய அவருடைய வாய்முகமாக வான்மயமாக வந்த அருளி செயல்களை எல்லாம் ஒரு சேர பிடித்து ஒரு கிரந்தமாக்கி இருக்கிறார் பிள்ளலோகாச்சாரியான்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அதன் அர்த்தங்களையும் அது மாதிரி அர்த்தங்கள் மட்டும் இல்லை அப்படியே அந்த பந்திகளையும் சொல்லக்கூடியதா இருக்கிறது. வியாக்கியான அர்த்தங்களையும் பூர்வோக்தமான அருளி செயல். பூர்வோக்தமானன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே இந்த 5 வியாக்கியானங்கள் இந்த பகவத் விஷயத்துக்கு இருக்கக்கூடிய வியாக்கியானங்கள் எல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அதுக்கு ஏனைய திவ்ய பிரபந்தங்களுக்கு இருக்கக்கூடிய வியாக்கியானங்கள் அதெல்லாம் யாரால செய்யப்பட்டது, அந்த கர்த்தா யாரெல்லாம் கூட பார்த்தோம். அப்போ பூர்வோக்தமான முன்னமே சொல்லப்பட்ட பூர்வோக்தமான அருளி செயல் வியாக்கியான அர்த்தங்களையும் புதிந்து கொண்டிருப்பதாய் என்னென்ன வியாக்கியானங்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துல அந்த அர்த்தங்களையும் புதிந்து கொண்டு இருப்பதாக இருக்கக்கூடிய ஸ்ரீவச்சன பூஷணம் என்று சொல்லக்கூடிய கிரந்தம் அதுதான் பகவத் அபிப்பிராயம் என்னும் அது தோற்ற. இது சொல்றாரு, இது மேல என்ன சொல்றாருன்னா பகவத் அபிப்பிராயம் ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொல்லக்கூடிய இது தோற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இது பகவத் அபிப்பிராயம் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். எம்பெருமான் கருத்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னோமே, ஆனால் இன்னும் அது தோற்ற பகவத் அவதாரம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு விசாரம் மேல தெரியும். பகவத் அபிப்பிராயம் தோற்ற
பகவத் அவதார விசேஷமான அவராலே அருளி செய்யப்பட்டதுமாய். பிரலோகாச்சாரன்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன சொல்றோம்? பகவத் அவதாரம் அபிப்பிராயம் இதுதான் இந்த ஸ்ரீவச்சன பூஷணம்ன்றோம். பிரலோகாச்சாரம் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தேவபெருமானுடைய அபராவதாரம்னு சொல்றோம். ஏன்னா இப்ப ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய கருத்துக்களை புலலோகாச்சாரன்னு ஒரு காட்டெழுசிங்கிற சன்னதியில அங்க சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னமேயே தேவபெருமாள் மணற்பாக்கத்து நம்பின்ற ஆச்சாரியருக்கு இவ்விடத்துல ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய அர்த்தங்களை எல்லாம் சாதிக்கிறார். அந்த இடத்துல இப்போ சாதிக்கக்கூடிய காலத்திலே மேற்கொண்டு இருக்கக்கூடிய அர்த்தங்களை நீர் ஸ்ரீரங்கத்திலே போய் கேட்டுக்கொள்ளும்னு அந்த மணற்பாக்கத்து நம்பி அனுப்பி வைக்கிறார். இந்த மணற்பாக்கத்து நம்பி ஒரு சமயத்துல வந்து அந்த காட்டெழுசிங்கர் கோயில்ல புலலோகாச்சாரிய காலட்சேப கோஷ்டி நடக்கிறது. இந்த அர்த்தங்களை எல்லாம் முன்னமே கேட்ட அர்த்தமாச்சே தேவபெருமாள் திறத்திலே. அப்போ இந்த அர்த்தங்களை சொல்லக்கூடியவர் மேல அங்க போய் கேடு நாமே உனக்கு உபதேசிப்போம்னு சொன்ன காலத்திலே ஓஹோ இவர் தேவபெருமாளுடைய அபராவதாரம் தான் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ பெருமாளே முதல்ல முழிந்த வச்சனங்களா இருக்கக்கூடியது என்னன்னா ஸ்ரீவச்சன பூஷண அர்த்தங்கள் தான். அதனால பகவத் அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லவே, ஆனால் அந்த ஸ்ரீவச்சன பூஷணம் எம்பெருமானாலே முன்னமே சொல்லப்பட்டது. அதனால பகவத் அபிப்பிராயம் என்று கொள்ளலாம். என்பது தோற்ற பகவத் அவதார விசேஷமான அவராலே அருளி செய்யப்பட்டது. அப்போ அவருடைய அபிப்பிராயத்தை யார் சொல்லணும் அப்படின்னு கேட்டா தன் அபிப்பிராயத்தை தானே தன் வாயாலே சோதி வாய்க்கிறது சொல்ல வேணும். அதுக்காகவே என்ன பண்ணார் எம்பெருமான்? என்ன பண்ணார்? தேவபெருமானானவர் தானே ஒரு அபராவதாரம், தன்னுடைய அபராவதமான புலலோகாச்சாரியனை சிருஷ்டிப்பித்து அவர் முகத்தாலே இதை அருளி செய்வித்தார் அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்குது. தோற்ற பகவத் அவதார விசேஷமான அவராலே அருளி செய்யப்பட்டதுமாய். அப்படி அருளி செய்யப்பட்டது அவரே வந்து அவரோட அபிப்பிராயமும் இதுதான். ஸ்ரீவச்சன பூஷணம் எம்பெருமானுடைய அபிப்பிராயம், தேவபெருமானுடைய அபிப்பிராயம். அப்போ அவருடைய கருத்தா இருக்கக்கூடியது யார் சொல்லணும்னா தானே வந்து ஒரு அவதாரம் செய்து அதை அருளி செய்தார் அப்படின்றது காட்டக்கூடியதா இருக்கிறது. அருளி செய்யப்பட்டதுமாய் சக்கிரமமாக துவயார்த்த பிரதிபாதகமாய். அதாவது எப்படின்னா சக்கிரமமான கிரமத்தின்படி ஒரு நீதிக்கு உட்பட்டு சொல்லும்படியா இருக்கக்கூடிய சக்கிரமமாக துவயார்த்த பிரதிபாதகமாய். சிவஜன்மோடு எப்படிப்பட்டதுன்னா துவயமகாபாத்திரத்தினுடைய வெளிப்பாடா இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். அது எப்படி காட்ட முடியும்? துவயமகாபாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஸ்ரீமன் பூர்வார்த்தத்தை எடுத்துட்டோம்னா முதல் ஒரு பாதி எடுத்துட்டோம் வேணா ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு இருக்கு. அதுக்கு துல்லியமா எதை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா ஸ்ரீவச்சன பூஷணத்தையே ஒரு தனியனை வச்சுக்கணும். புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம் தததிகாரி கிருத்தமஸ்ய அப்படின்னு சொல்லும்படியா ஒரு தனியன், ஒரு சம்ஸ்கிருத தனியன் ஒன்று இருக்கு. அதனால அது ரெண்டுத்தையும் துல்லியமா வச்சுட்டு துவயார்த்த பிரதிபாதகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவச்சன பூஷணம் என்று காட்டுகிறார்கள். இப்போ துவயார்த்தத்தில் சொல்லக்கூடியது என்ன? ஸ்ரீமன்னு சொல்லக்கூடிய காலத்துல பிராட்டியை புருஷகாரமாக பற்றுகிறார் அப்படின்ற அர்த்தத்தை நினைவிலே கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஒத்து நோக்குங்க. ஏன்னா இந்த கட்டம் கொஞ்சம் கஷ்டம், அது புரியுறது. அதை விட்டுட்டோம் அப்படின்னா அடியனையும் கொஞ்சம் கஷ்டம், கஷ்டப்பட்டு தான் சொல்றேன். அதனால கொஞ்சம் இதுவா கூர்மையா கேட்க வேணும். நான் பிரார்த்தனை. ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லக்கூடியதான புருஷகார வைபவத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு மேல் நாராயண சரணம் உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடி தான் உபாயம் அப்படின்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. சரணம் பிரபத்தியே, சரணம் பிரபத்தியனா பற்ற வேண்டிய அதிகாரி, அதை போய் பற்ற வேண்டும். அதிகாரி பண்ண வேண்டிய கிரமம் என்ன அப்படின்றத காட்டக்கூடிய அது மூணு விஷயம். துவயத்துல காட்டக்கூடியது என்ன? ஸ்ரீமன்னு சொன்னதுனால புருஷகாரம் காட்டக்கூடியது. நாராயண சரணம்னு சொல்லக்கூடியதுனால எம்பெருமானுடைய திருவடி அதுவே உபாயமா இருக்கக்கூடியது. சரணம் பிரபத்தியே என்று சொல்லக்கூடியதுனால அந்த சரணாகதி பண்ணக்கூடிய அதிகாரியினுடைய கிருத்தியம் இவ்விடத்திலே தெரிவிக்கப்பட்டது. இந்த மூன்று விஷயங்கள் காட்டுகிறார். இதே இதை வந்து இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை 6 பிரகரணமாக காட்டக்கூடியது. அதாவது ஸ்ரீவச்சன பூஷணத்தை தனியன்ல ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய அர்த்தங்களை 6 பிரகரணமாக காட்டுகிறார்கள். அர்த்தம் ஒண்ணுதான், வித்தியாசம் ஒண்ணு கிடையாது. 9 பிரகரணமாக காட்டக்கூடிய தனியன் 2 விதமான அன்வயம் பண்ணி காட்டுகிறார் கூறுவார்கள். இப்போ 6 பிரகரணமாக காட்டக்கூடிய தனியன் என்னன்னா புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம் தததிகாரி கிருத்தியமஸ்யான்னு ஆரம்பிக்கூடிய துவார்கள். புருஷகார வைபவஞ்சான்னு சொல்லக்கூடியது என்ன? பிராட்டி எப்படி புருஷகாரம் பண்ணுகிறாள் அப்படின்னு காட்டக்கூடியது. அதான் ஸ்ரீமன்ற சப்தத்துக்கு துல்லியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு காட்டுகிறார்கள். புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம். சாதனம் சொல்லக்கூடியது என்ன? உபாயம். உபாயமாக அந்த கௌரவம் என்ன எப்படிப்பட்டதா இருக்கிறது? எம்பெருமானுடைய திருவடிகளே உபாயமா இருக்கிறது. சாதனஸ்ய கௌரவம் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த அதிகாரி கிருத்தியம், அந்த எம்பெருமானை சரணாகதி பண்றானே அந்த அதிகாரி பண்ணக்கூடிய கிருத்தியம் என்ன? சரணம் பிரபத்தியே என்று சொல்லும்படியாய் இந்த 3 விஷயங்களை எடுத்து இந்த இடத்துல காட்டுகிறார்கள். இந்த பூர்வார்த்தத்திலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை எடுத்து காட்டக்கூடிய காலத்திலே எப்படி இருக்குன்னா இந்த ஸ்ரீவச்சன பூஷணமானது துவயமகா மந்திரத்தினுடைய பிரதிபாதகமாய் அதனை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு காட்டுகிறார்கள். சரவபர்வ நிஷ்டை முடிவாம்படி அது மட்டும் இல்ல, துவயமகா மந்திரத்தினுடைய வந்து பிரதிபாதகமா அதை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் சரமபர்வ நிஷ்டை. சரமபர்வ நிஷ்டைன்னு சொல்லக்கூடியது என்ன? அதாவது பிரதம பருவ நிஷ்டையா இருக்கக்கூடிய எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே வழி, அடையக்கூடிய வழி, எம்பெருமானே அடையக்கூடிய பலன்னு சொல்லக்கூடியா இருக்குது சரமபருவம். அது பிரதம பருவ நிஷ்டை.
சரமபருவ நிஷ்டைன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா ஆச்சாரியனே அந்த இடத்துல வைத்துக் கொள்வதா இருக்கிறது. ஆச்சாரியனே உபாயமாகவும் ஆச்சாரியனே உபேயமாகவும் அடையக்கூடிய பலனாகவும் நினைக்கூடியதான் சரமபருவ நிஷ்டை. வெளியே பார்த்துருக்கா இருந்தாலும் ஒரு விதத்துக்காக சொல்றேன். சரமபருவ நிஷ்டையை முடியுமாம்படி இந்த சிவச்சன போஷணம் எப்படி முடியறது அப்படின்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லும்படியாய் முடியக்கூடியது. அதுதான் நமக்கு தாரகம். அதுனா நம்மளுடைய விருத்திக்கு இதுவா இருக்கும் ஏதுவா இருக்கக்கூடியது அந்த ஆச்சாரிய அபிமானம் தான் என்று காட்டக்கூடியதா இருக்கு. அத்தை முடி போலே உடையதுமாய், அதான் முடி போலே உடைய முடினா என்ன, அது ஒரு கிரீட்டம் போல. சீவச்சன பூஷணம் சொல்லக்கூடியது என்ன, ஆச்சாரியன் கைக்கரியம் பண்ணதே இதுவா இருக்கக்கூடியது ஆச்சாரியமாய் உத்தாரகம்னு சொல்லுது. சீவச்சன பூஷணம் சொன்னாலே ஒரு ஆபரணம் தான். சீவச்சன பூஷணத்துக்கு ஒரு முடின்னா ஒரு ஆபரணத்துக்கு ஒரு கிரீட்டம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ஆபரணத்துக்கு ஒரு கிரீட்டம்னு நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்ததா இருக்கக்கூடியது. அத்தை முடி போலே உடையதுமாய் அத்தாலே அசதுருஷமாய் இருப்பதான. சதுருஷம் அப்படின்னா அதுக்கு நிகரானது. அசதுருஷம்னா நிகரற்றதாக இருக்கக்கூடியது. நிகரற்றது அப்படின்னு சொன்னா எதனால் நிகரற்றது அப்படின்னு கேட்டா ஏற்கனவே கீழே தெரிவிச்ச விஷயம்தான். திருவாய்மொழி அர்த்தத்தை உடைத்தாயும் ஏனைய திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தத்தை உடைத்தாயும் அந்த வியாக்கியானங்களை சொல்லப்பட்ட அந்த பந்திகளையே அப்படி உதாரிக்கக்கூடியதாகவும் அது மட்டுமல்ல அதன் அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இப்படிப்பட்ட பெருமைகள் தான் இருக்கு. அதனால அசதுருஷம், அதனால அது நிகரற்றதாக விளங்குகிறது என்று காட்டக்கூடிய ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய வைபவத்தையும் பகுமுகமாக அருளி செய்வாரான இவர் இப்பாட்டில், அதாவது ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய பெருமையை பண்றதுன்னா எப்படின்னா பகுமுகம், ஆனா ரொம்ப அதனுடைய பெருமைகளை பல ரீதிகளை சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியவர் இவர் அப்படின்னா மாமுனிகள். இவர் இப்பாட்டில் இப்படி லோகாச்சாரியர் என்று லோக பிரசித்தரான இவர் லோகோ ஜீவனார்த்தமாக தம்முடைய கிருப்பையாலே செய்தருளின ரகசிய பிரபந்தங்களில் காட்டிலும், அதாவது ஸ்ரீவச்சன பூஷணனுடைய பெருமை சொல்றதும் வந்துவிட்டா மாமணிகளை போல உரைப்பவருக்கு யாருமே கிடையாது. பகுமுகமாக பிரச்சாரம் செய்தவர் என்று காட்டக்கூடியதா. அதனால்தானே 11, 7, 18 பாசுரங்கள் ஒரு திவ்ய ஒரு இதுல 74 பாசுரங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்திலே ஒரு 18 பாசுரங்கள் அந்த ஸ்ரீவச்சன பூஷணம் தான் அதனுடைய கிரந்தகர்த்தாவா இருக்கக்கூடிய படலோகாச்சார பெருமையும் தெரிவிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொன்னோமே. ஆனால் அப்போ அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் அதுல நிர்ணயம் பண்ணியிருக்காரு. இப்ப மாமுனிகளுடைய திருவுள்ள கருத்தா இருக்கக்கூடியது ஸ்ரீவச்சன பூஷணத்தினையும் அதனுடைய பெருமையும் தெரிவிக்க வேணும்ன்றதான் அந்த திருவுள்ள கருத்து. அந்த உபதேசத்தை மாலைன்ற அந்த கிரந்தம் பண்ணதுக்கு நோக்கம் இதுதான் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ அதனால என்ன பண்றார், பகுமுகமாக அருளி செய்வார். சிவச்சன பூஷணம் வந்துட்டால் மாமுனிகள் போற அதுக்கு எவ்வளவு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா அது போல வியாக்கியானம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லலாம். இவர் இப்பாட்டில் இப்படி லோகாச்சாரியர் என்று லோக பிரசித்தரான இவர் லோகாச்சாரியர், இவருக்கு பல்லராகாச்சாரியர் லோகாச்சாரியர் என்ற பிரசித்தம் ஜெகத் பிரசித்தமா இருக்கக்கூடிய பேர். இவர் அப்படிப்பட்ட லோக பிரசித்தராக இருக்கக்கூடியவர் லோகாச்சாரியர்னு பேரு. அதனால லோக பிரசித்தமா இருக்கக்கூடியவர். அப்படி பண்ணக்கூடிய கிருத்தியம் என்னவா இருக்கும், அவர் பண்ணக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கணும், லோக உஜ்ஜீவனார்த்தமாக இருக்கணும். இந்த உலகம் எல்லாம் வாழும்படியாக இருக்கக்கூடியது லோக ஜீவனார்த்தமாக தம்முடைய கிருபையாலே செய்தருள்ன. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை. இன்னருள்னு சொல்றாரு. அந்த இன்னருள்ன்றது என்ன அப்படின்னு கேட்டு தம்முடைய கிருபையாலே செய்தருள் ரகசிய பிரபந்தங்கள். அப்படிப்பட்ட தன்னுடைய இன்னருளாலே தன்னுடைய என்ன சொல்றது தன்னுடைய நிர்ஹேதுகமான கிருபையாலே எதையும் எதிர்பாராது செய்யக்கூடிய கிருபையினாலே ரகசிய பிரபந்தங்கள் 18 ரகசிய பிரபந்தங்கள்ல இருக்கக்கூடிய 17 ரகசிய பிரபந்தங்களை காட்டிலும் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு உண்டான சீர்மை அருளி செய்கிறார். ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய கிரந்தத்துக்கு உண்டான பெருமையை அருளி செய்கிறார். இந்த பாசுரத்தின் மூலமே அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் என்று தொடங்கி தஸ்ய நாமம் ஆகத்தியச்ச. அதாவது அவருடைய பேரே பெருமை உடைத்ததா இருக்கு. லோகாச்சாரியர்னு சொல்றோமே அந்த பேர் எப்படிப்பட்டதா இருக்கு, லோகாச்சாரியன்ற பேரே எப்படி இருக்கு. அவர் என்ன பண்றாரு பண்ணலான்னு இருக்கட்டும், ஆனால் அந்த பேரை பார்க்கக்கூடிய இந்த லோகத்துக்கெல்லாம் ஜெகத்குருன்னு ஒருத்தர் சொன்னமே, ஆனால் அந்த பேரே பெருமை பெற்றதாக தான் இருக்கிறது. அதுக்கு ஏற்ற கீர்த்தி காரண பெயராலும் அமைந்திருக்கிறது என்று காட்டுபடியா இருக்குது. தஸ்ய நாமம் ஆகத்தியச்ச என்கிறபடியே திருநாமம் அடியாக வந்திருப்பதான எண்ணிறந்த யசஸை உடையராய். திருநாமமே லோகாச்சாரியர். அவர் பண்ணக்கூடிய காரியம் பேரே அப்படி இருந்ததுன்னா அவர் பண்ணக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கும்னா அதுக்கு ஏற்றக்கூடிய பெருமை உடையதாய் யசஸை உடையதாய் முடும்பை இறைவன் என்றும் முடும்பை நகருக்கு நிர்வாககர் என்று சொல்லும்படியாக முடும்பை இறைவன் என்னும்படி முடும்பை என்னும் மாநகரத்துக்கு நிர்வாகரான லோகாச்சாரியர். அதாவது இந்த நிர்வாககர் அப்படின்னா என்னன்னா நம்ம அதை அந்த 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 பிரதேசத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியன்ற மாதிரி அர்த்தம் இந்த இடத்துல கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தன்னுடைய ஆத்ம குணங்களாலையும் தேக குணங்களாலும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியவராயிருக்கார். அதனால என்ன பண்றாரு,
பல பகுமுகா இருக்கக்கூடிய ஒரு சேத்தனர்களா என்ன பண்றாரு, இவர் லோக உஜ்ஜீவனார்த்தமாக பல விஷயங்கள் தெரிவிக்கிறார். இவரை அடைந்து நாம் ஓய்வு பெற வேண்டும். அவர் திறத்திலே எல்லாரும் அடிபணிகிறார்கள். அப்போ அவரால் அவருடைய ஞானங்களாலையும் அவருடைய ஆத்ம குணங்களாலையும் ஈர்க்கப்பட்டவர்கள், அதனால நிர்வாகங்கள் அப்படின்னு சொல்லும்படியா இது லோகாச்சாரியர் அன்றைக்கே முடும்பை உலகாசிரியனா அண்ணல் எண்ணுதல். முடுங்கை உலகாசிரியன் சொன்னது என்னன்னா புருஷஸ்ரேஷ்டர் அண்ணல்னு சொல்லக்கூடிய அன்னபுகழ் முடும்பை அண்ணல்னு சொல்லக்கூடிய காலத்துல புருஷஸ்ரேஷ்டர், புருஷர்களே சிரேஷ்டராய் இருக்கக்கூடியவர்கள், நல்ல பெரிய பெருமை பொருந்தியவராய் இருக்கக்கூடியவர்கள். முடும்பை உலகாசிரியன் அண்ணல், அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. முடும்பை குடிப்பேர் இந்த இடத்துல தெரிவிக்கிறார் பாருங்க. முடும்பைன்னு கீழே எல்லாம் எப்படி சொன்னார், பிராதேசிகம் ஒரு பிரதேசத்திலே அவர் முடும்பைன்ற நகரத்திலே அவர் திருவவதாரம் பண்ணார், அதனால முடும்பை அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல சொல்லக்கூடிய முடும்பை குடிப்பேர் அது மட்டும் இல்ல, பிராதேசிகமான பேர் மட்டும் இல்ல, அது குடிப்பேரா. முடும்பைன்ற முடும்பை நம்பியினுடைய வம்சத்திலே திருவவதாரம் பண்ணார், அதனால முடும்பை என்று சொல்லும்படியாய் குடிப்பேர். கீழே ஈழி மாதவர் என்றார் போலே இவரையும். ஈழி மாதவருக்கு சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்ணார், ஆங்க ஒரு பால்வத்தை சிறியாழ்வான அப்படி சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்ணார், அந்த ஈயுண்ணின்னு சொல்லக்கூடியது முதல்ல அந்த ஊருடைய பேருன்னு தெரிவிச்சார். ஆனால் ஈயுண்ணின்றது ஊர் பெயர் மட்டும் இல்ல, அவருடைய குலப்பேர் என்று சொல்லும்படியா இருக்கு. அதே போல இந்த இடத்துலயும் காட்டுகிறார். ஈழி மாதவர் என்றார் போல இவரையும் முடும்பை உலகாசிரியன் என்கிறது. ஞானாதிகருடைய சம்பந்தம் உள்ளது அடங்கலும் அடிக்கடைஞ்சு பெற்றிருக்கும் இரே. அதாவது ஞானாதிகர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அன்னபுகழ் முடும்பை மிக்க வைபவத்தை உடைத்தானன்னு காட்டுகிறார் பிரதிபதத்தை. பிரதிபதார்த்தத்துல அந்த இதை பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி அன்னபுகழ் முடும்பை அப்படின்னு விசேஷத்தை என்ன சொல்ல புலலோகாச்சாரியருக்கு போட்டிருக்காங்க. ஞானாதிகளோட சம்பந்தம் உள்ளது அடங்களும் அடிக்கடைஞ்சு பெற்றிருக்குமே. ரெண்டு விதமான அன்வயத்தை காட்டுகிறார்கள். அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் அப்படி சொல்லக்கூடிய காலம். அன்னபுகழ் முடும்பைக்கு இந்த விசேஷனமா, அன்னபுகழ் உலகாசிரியனுக்கு விசேஷனமா அப்படின்னு கேட்டா ரெண்டுத்துக்குமே விசேஷனம் இது. அதாவது மிக்க வைபவத்தை உடையது என்ன அப்படின்னா, முடும்பையும் அந்த முடும்பைன்னு சொல்லக்கூடிய இந்த பிரதேசமும் மிக்க வைபவத்தை உடையதா இருக்கிறது. அந்த முடுமை மாநகரத்திலே அவதாரம் செய்தவர் அன்னபுகழ் உலகாசிரியர் என்று சொல்லக்கூடிய மிக்க பெருமை உடையவராய் இருக்கிறார் அப்படின்னு காட்டக்கூடியது. ஞானாதிகளுடைய சம்பந்தம் உள்ளது அடங்களும் அடிக்கடைஞ்சு பெற்றிருக்கிறோம். ஞானாதிகர்னு சொல்லக்கூடியது புலலோகாச்சாரியர் நல்ல பகுமுகமான ஞானம் படைத்தவராய் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கக்கூடியது எப்படி இருக்கும்னா எல்லாம் சொல்றது நல்ல பெருமை வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அடங்களும் அடிக்கடைஞ்சு பெற்றிருக்கும் நல்ல பெருமை வாய்ந்ததா இருக்கும், அது தோஷமற்றதா இருக்கும். உலகாசிரியன் இன்னொருளால் செய்த கலை யாவையிலும். அப்படிப்பட்ட புலலோகாச்சாரியர் அவருடைய தன்னுடைய இன்னொருளாலே நிறுவியதுக்கு கிருபா கடாட்சத்தாலே செய்த கலை யாவையிலும் இவர் அபேட்சா நிரபேட்சமாக தம்முடைய அகேத்துகமான கிருபையாலே ஆய்த்து அசேஷ திவ்ய பிரபந்தங்களையும் அருளி செய்கிறது. இப்படிப்பட்ட புலலோகாச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டா, இன்னொருன்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தத்தை காட்டுகிறார். அபேட்சா நிரபேட்சமாக. அபேட்சைன்னு சொல்றதுதான் எதிர்பார்க்கிறது, நிரபேட்சம் சொல்ற எதையும் எதிர்பார்ப்பது, எதையும் எதிர்பார்ப்புகள் எதையும் எதிர்பாராது, அபேட்சைகளை எதையும் எதிர்பார்க்காது. தம்முடைய அகேத்துகமான கிருபையாலே. ஏத்துக்கம் அப்படின்னா காரணம், அகேத்துக்கம்னா காரணம் இன்றி, எந்த விதமான காரணம் இன்றி தன்னுடைய அதான் இன்னொரு சொல்லப்படுது. கிருபையாலே ஆய்த்து அசேஷ திவ்ய பிரபந்தங்களையும் அருளி செய்தது. அதாவது அசேஷ திவ்ய பிரபந்தம்னா இவருடைய திவ்ய பிரபந்தம், இவரால் புலலோகாச்சாரியாலே அருளி செய்யப்படும் அசேஷ திவ்ய பிரபந்தம்னா ஒன்று மிச்சம் இல்லாமல், சேஷம்னா மிச்சம் இருக்கக்கூடியது. அதான் என்ன பண்ணார், அவர் தெரிவிக்கணும்னு நினைச்ச கருத்துக்களை எல்லாவற்றையும் இந்த 18 ரகசியங்களாலே தெரிவித்தார். மிச்சம் என்று தெரிவித்தார். சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் அருளி செய்தது. அண்ணலான முறையாலே இவற்றை இன்னொருளாலே செய்து போந்தது. அண்ணல்னு சொல்லக்கூடிய இடத்துல மிக்க வைபவத்தை உடைத்தராய் இருக்கக்கூடிய புலலோகாச்சாரியர் என்று காட்ட. அப்படிப்பட்ட முறையாலே இவற்றை இன்னொருளாலே செய்து போந்தது. அவைதான் அநேகங்களாகையாலே யாவை என்னும் இத்தனை. அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னொருளால் செய்த கலை யாவைன்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த இடத்துல ஒரு பன்மை தொக்கி நிற்கிறது. அவைதான் அநேகங்களாகையாலே அவரால் 18 ரகசியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலே யாவை என்று ஒரு அந்த இடத்துல பன்மையை ஒரு அந்த இடத்துல இட்டிருக்கிறான்னு காட்டுகிறார். யாவையிலும் என்றதுக்கு இப்படி அருளி செய்த அசேஷ ரகசியங்களிலும் வைத்துக்கொண்டு ஒரு ரகசியத்துக்கும், யாவையிலும் சொல்லக்கூடியது என்ன அர்த்தம்னா அசேஷ ரகசியங்கள், பல ரகசியங்கள் இருக்கு அவருடைய 18 ரகசியங்கள் இருக்கு, வைத்துக்கொண்டு ஒரு ரகசியத்துக்கும் யாவையிலும். அதனால உண்மையை சொல்லக்கூடியது என்னன்னா அப்படிப்பட்ட 18 ரகசியங்களிலே ஒரு ரகசியமாய் இருக்கக்கூடியது. யாவையிலும் உன்னில் திகழ்வசன, உன்னில் நன்றாக ஆராய்ந்து நிரூபிக்கல். நன்றாக ஆராய்ந்து நிரூபித்து பார்த்தோமே ஆனால் திகழ்வசன பூடனத்தின் சீர்மை உண்மைக்கில்லை. அப்படி ஆராய்ச்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா,
பெருமை படைத்ததான ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு நிகரானது எந்த விதமான பிரபந்தங்களும் கிடையாது. அவருடைய பிரபந்தங்களையும் கிடையாது, இதர பிரபந்தங்களையும் கிடையாது. அத்தியுஜ்வலமான ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய கௌரவம் ஒன்றுக்கு இல்லை. உஜ்வலனாலே பிரகாசம், அதியுஜ்வலம் ரொம்ப பெரிய பிரகாசமா இவ்வளவு அத்தியுஜ்வலமான ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய கௌரவம் ஒன்றுக்கும் இல்லை, எந்த பிரபந்தங்களுக்கும் கிடையாது. அவை பல என்னும் காட்டில் அவற்றில் ஒன்றுதான் அர்த்த பூர்த்தியை உடைத்தான இதனுடைய பெருமைக்கு ஒப்பாக வந்தது என்று காட்டுகிறார். அதாவது ஸ்ரீவச்சன பூஷணத்தை ஒழிந்த ரகசியங்கள், பல ரகசியங்கள் இவராலே எழுதப்பட்டதா இருந்தாலும், ஆனால் அர்த்த பூர்த்தின்னு சொல்லக்கூடிய எதுல உண்டு அப்படின்னு கேட்டா இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு தான் உண்டு. மீதியெல்லாம் அர்த்த பூர்த்தி இல்லையான்னு சொல்லக்கூடாது, கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாவற்றிலும் அர்த்த பூர்த்தி உண்டு. ஆனால் என்னன்னா இந்த இடத்துல நகினிதா நியாயத்தை சொல்லக்கூடிய இந்த காட்ட வந்த பிரகரணம் என்னன்னா ஸ்ரீவச்சன பூஷணத்துல பெருமையை காட்ட வந்த பிரகரணம். அதனால என்ன பண்றாருன்னா அதனுடைய பெருமையை ஏற்றி சொல்ல வேண்டும்ன்றதை காட்டக்கூடியதா இருக்கிறது. அத்தியுஜ்வலமான ஸ்ரீவச்சன பூஷணத்திலே கௌரவம் ஒன்றுக்கில்லை, அவை பல என்னும் காட்டில் அவற்றில் ஒன்றுதான் அர்த்தபூர்த்தி உடைத்தான் இதனுடைய பெருமைக்கு ஒப்பாக்க வல்லதோ. அதாவது ஆர்ஷவச்சனங்களான அத்தியாத்ம சாஸ்திரங்களில் காட்டிலும் மேல சொல்றார். இதுவரைக்கும் என்ன பண்ணார், ஒரு ஒப்புமை எங்க பார்த்தோம்னா அதாவது ஸ்ரீவச்சன பூஷணம், அதற்கு திருவிழராச்சாரிய அருளி செய்யப்பட்ட இதர ரகசியங்கள், அதை பார்த்து அதோட ஒப்புமை பார்த்துருந்தார். இப்ப சொல்றார் ஆர்ஷ வச்சனங்களான சொல்லக்கூடிய காலத்துல ரிஷிகளுடைய வச்சனங்களா இருக்கக்கூடிய அத்தியாத்ம சாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள் போன்றவர்கள்லாம் என்ன இருக்குது, ரிஷிகளால ஏற்றப்பட்டதா இருக்கிறது. அதை காட்டிலும் மயர்வர மதிலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் அருளி செயல்கள் மேலாய். அது மட்டும் இல்ல, ரிஷிகளுடைய வச்சனங்கள் மட்டுமில்ல, ஆழ்வார்களுடைய மயர்வர மதிலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் அவர்களாலே அருளி செய்யப்பட்ட அருளி செயல்கள் மேலாய். அத்தை காட்டிலும் ஆழ்வார்கள் அருள் பெற்று அவர்கள் அருளி செயலில் தாத்பரியங்களை வெளியிடுகிற ஆச்சாரியர்கள் திவ்ய சுக்திகள் மேலாய். சொன்ன அருள் பெத்த நாதமணி முதலாம் யார் எதை சொல்வதற்கு வல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் அருள் பெத்த நாதமணி முதலாம் நம் தேசிகரை எல்லாம் வேதமனமே உண்டோ பேசுன்னு சொன்னோமே. அப்படிப்பட்ட அந்த திவ்ய சூக்திகளை உரைக்க தகுந்தவர்கள் யாருன்னா அந்த நாதமணிகள்னு சொல்லக்கூடிய விலட்சணமான குரு பரம்பரையில வந்தவர்கள். அதோடு போயிட்டா அப்படின்னு கேட்டா இல்லையா, அது பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகின்னு சொல்லும்படியாய் அந்த கிரந்தஸ்தமாக அந்த பகவத் விஷயத்தை இந்த திருவாய்மொழியோட அர்த்தங்களை கிரந்தஸ்தமாக ஓலைச்சூடி படித்து ஓலையை போய் எடுத்து வைத்தார்களே, அப்படிப்பட்டவருடைய இதுக்கும் இது கிடையாது. அது மட்டும் இல்ல, அது மேல் இந்த பெரியவாச்சான் பிள்ளை பெண்புள்ள வைக்கும் தெரியாது சொல்லும்படியாய் நஞ்சியர் செய்த வியாக்கியைகள் 4 என்று சொல்லும்படியாய் 4000க்கும் இருக்கக்கூடிய கிரந்தங்களது வியாக்கியானங்கள் எதுவுமே இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு ஒப்புமை சொல்ல முடியாது, இதுக்கு ஒப்பாகாதுன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆச்சாரிகள் அருளிடையவர்கள் திவ்ய ஆர்ஷவச்சனங்களான அத்தியாத்ம சாஸ்திரங்களை காட்டிலும் ரிஷிகள் வாக்கியங்களை காட்டிலும் மயர்வரமதில் உள்ளப்பட்ட ஆழ்வார்கள் அருளி செயல்களை காட்டிலும் அத்தை காட்டிலும் ஆழ்வார்கள் அருள் பெற்ற அவர்கள் அருளி செயலில் தாற்பயங்களை வெளிய ஆச்சாரியர்கள் திவ்ய சூக்திகள் மேலால் அவற்றில் காட்டிலும் அதை காட்டிலும் எப்படி இருக்குன்னா ஆச்சாரியர்கள் அருளை உடைய இவருடைய மந்திரார்க்கியமான திவ்ய சூக்திகளாய் உள்ள இவர் எப்படி புலராகாஜன் எப்படி ஆச்சாரியர்கள் அருளை பெற்றவராய் இருக்கிறார். ஆச்சாரியோட அருளை பெற்றவாயிருக்கான்னா என்ன ஒரு இதுன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த கீழே சொல்லக்கூடிய காலத்தில் நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய எப்படி இது பண்ணோம் அப்படின்னா நம்பிள்ளை நம்மாழ்வாருடைய அவதாரமே கீழே வியாக்கியானத்தை வாசிச்சிருக்கோம். சொல்லக்கூடிய நம்பிள்ளையோட அருளால தானே இவர் திருவவதாரமே. நம்பிள்ளை அருள் செய்தார், அதனால்தான் புலராகாச்சாரம் வந்து திருவவதாரம் பண்ணார்னு அந்த வரலாறையும் கீழே பார்த்தோம். ஆச்சாரியர்கள் அது மட்டும் இல்லை, வடக்கு திருவீதி பிள்ளை சொல்லக்கூடிய இவருக்கு வந்து அந்த தந்தையாக இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை, இவர் தினத்துல ஆறாத வந்து இவருக்கு வந்து அந்த ஓலைச்சோடிகள் எடுத்து அவரே ஞானாச்சாரியனா இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்கு பிராத்திரமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால அவருடைய அருளை உடையவர்கள், ஆச்சாரியர்கள் அருளை உடையவராய் இருக்கிறார். கிருபைக்கு பாத்திரபூதராய் இவருடைய என்ன மந்திரார்க்கிய புலலோகாச்சாருடைய இவருடைய புலலோகாச்சாருடைய மந்திராக்கிரயமான திவ்ய சூக்திகளாய் உள்ள மந்திராக்கிரயம் அப்படின்னா மந்திரத்திற்கு உள்ளீடாக மந்திரத்தை முன்னிட்டு கொண்டு மந்திரம்னு இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்ன, அவருடைய மூக்ஷ வழியில காட்டக்கூடிய திருமந்திரம் இல்லையா. அந்த திருமந்திரம் முதலாக இருக்க முன்னிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த கிரந்தம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு, அந்த திருமந்திரத்தை முதல் கொண்டு தானே வந்து சொல்லக்கூடியதா இருக்குது. அப்போ அந்த மந்திராக்கிரன்னு சொல்லக்கூடியது மந்திரத்தை முன்னிட்டு கொண்டு அதுல புலராகாச்சார இந்த பிரகரணத்துல பார்க்கக்கூடிய காலத்திலே திருமந்திரம் என்று கொள்ளலாம். ஏன்னா மூக்ஷுடைய ஆரம்பத்துல சொல்லக்கூடிய பிரகரணம் திருமந்திர பிரகரணமாய் அமைந்திருக்கிறது. மந்திராக்கிரியமான திவ்ய சூக்திகளாய் உள்ள அசேஷ ரகசியங்களும் மேலாய். அது மட்டும் இல்ல, ஏனைய ரகசியங்கள் அசேஷம் ஒன்று மிச்சம்னா எல்லா ரகசியத்தையும் எடுத்து நீங்க ஒப்பு நோக்கி பாருங்க,
எல்லாத்துக்கும் மேல நோக்கி நிற்கக்கூடியது, பெருமை வாய்ந்ததா இருக்கக்கூடிய ஸ்ரீவச்சன பூஷணம் தான் மேலாய். அவற்றின் காட்டிலும் அதிசயித்த அர்த்த கௌரவத்தை உடைத்தாய். இதுல தெரிவிக்கப்பட்ட அர்த்தம் வேற எதுலையுமே தெரிவிக்கல. அதாவது சில விஷயங்கள் எடுத்து இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது என்னன்னா ஸ்ரீவச்சன பூஷண காலக்ஷேபமாக போயிடும். அதனால நம்ம இப்போ சனிக்கிழமை முடிக்கணும்னு சொன்னதுனால, சனிக்கிழமை முடிக்கணும்ன்றது என்னன்னா அவளுடைய விண்ணப்பம் அப்படின்னு தெரியல. அது கொஞ்சம் சாகசமான காரியம் தான். அது எவ்வளவு தூரம் முடியும்ன்றது அப்படின்னு தெரியல. சரி, எம்பெருமானார் நடத்தி கொடுப்பாருன்ற இதுல அடியும் சரின்னு இருக்கேன். பார்ப்போம், சனிக்கிழமை முடிஞ்சுதான் முடியணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும். சுவாமி இந்த மாதிரி முடிக்க முடியாது, 2-3 நாள் பொறுத்துக்கோன்னு சொல்லிவிடலாம். அதுதான் அடியனுடைய திருவள்ளுவம் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா அது சிரமசாத்தியம் தான். 2 வேளை காலட்சேபம் பண்றதுன்ற சிரமம் சொல்ல வரல. அர்த்தங்கள் அவ்வளோ இதுவா இருக்கு. இதுக்கு மேல போகக்கூடியதுன்னா சிவசன் போடுறதுக்கு அர்த்தங்களே காட்டக்கூடியதா இருக்கு. அதனால அதை அடியானும் முதல்ல தாரணம் பண்ணணும், உங்களுக்கும் புரியும்படியாக சொல்லணுன்றது பெரிய சாகசம் தான். அதனால அது எப்படி எம்பெருமான் அமைத்து கொடுக்குறான்றதை பார்ப்போம். இப்போதைக்கு சனிக்கிழமைன்னு வச்சுருக்கோம், 26ஆம் தேதின்னு வச்சுருக்கோம். பார்ப்போம் அது எப்படி போகும். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை. மந்திராக்கிரயமான திவ்ய சூக்திகளாய் உள்ள அசேஷ ரகசியங்களும் மேலாய் அவற்றிற்காட்டிலும், அதாவது அதை எல்லாத்தையும் காட்டிலும் அதிசயத்த அர்த்த கௌரவத்தை உடைத்தாய். இதிகாச சிரேஷ்ட இத்தியாதியில் படியே. இதிகாச சிரேஷ்டமான ராமாயணன் இவரே தெரிவிக்கிறார். புலராச்சாரியர் தன்னுடைய இதில் காட்டுவார். இதிகாச சிரேஷ்ட இத்தியாதியில் படியே. இதிகாசத்துல சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது 2 இதிகாசங்கள். அதுல சிரேஷ்டமாக ராமாயணம் சொல்லும்படியாய். இதுவும் எப்படி இருக்கா, எல்லாருடைய கிரந்தங்களையும் ஒப்புமை நோக்கி பார்க்கக்கூடிய காலத்தில் இதுவும் சிரேஷ்டமாக இருக்கு. சிவசன போட்டத்துக்கு இருக்கக்கூடிய சிரேஷ்டமான தன்மை, முதன்மையான தன்மை, அந்த பெருமை வேறு எதுக்கும் இல்லை என்று சொல்லும்படியாய் இருக்கிறது. இத்தியாதிபடியே கீழ் உக்தமான அர்த்தங்களையும் அனுக்தமான அர்த்தங்களையும் பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கையா. கீழே பல அர்த்தங்கள் அந்த அருளி செயல்களையும் அந்த ஏத்த வியாக்கியானங்கள், அதனுடைய வியாக்கியானங்கள்ல பலவிதமான அர்த்தங்கள் தெரிவிக்கிறார். அது உக்தமான அர்த்தங்கள். உக்தமான அர்த்தங்கள் சொல்லப்பட்ட அர்த்தங்கள். இப்ப சொல்ல மறந்ததே அதெல்லாம் இருக்காதுல்ல அப்படின்னா, அதுல இல்லாத கூட இதுல இருக்கு. அனுக்தமான அர்த்தங்கள் சொல்லக்கூடிய காலத்திலே அதிலே சொல்லாத அர்த்தங்களும் இதிலே உண்டு சொல்லும்படியாய் அனுக்தமான அர்த்தங்களையும் பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கையால், அதையெல்லாம் பிரகாசப்படுத்த, நமக்கெல்லாம் பிரதர்ஷிப்பித்து, நமக்கெல்லாம் கண்முன்னே காட்டக்கூடியதா இருக்கிறது. வந்த பெருமையை அதை கொண்டிருக்கையால் வந்த பெருமையை உடைத்தாகையாலே ஸ்ரீவச்சன பூஷணம். அப்படிப்பட்ட பெருமையை உடைத்ததாக ஸ்ரீவச்சன பூஷணம் எப்படி இருக்குன்னா, ஸ்வபர பிரபந்தங்கள் எல்லாவற்றிலும் அதிசயமாய் இருக்க தட்டில்லை. ஸ்வபர அப்படின்னா ஸ்வான் சொல்லக்கூடிய புடலோகாச்சாரிய தன்னுடைய சுயமா இருக்கக்கூடிய கிரந்தங்கள், சுயமா தானே இயற்றின கிரந்தங்கள் என்ன உண்டோ அந்த ரகசியங்கள், அதை காட்டிலும் பரகிரந்தங்கள், பரன்னு சொல்லக்கூடியது அந்நிய கிரந்தங்கள், புலராகாச்சார தவிர இதர ஏனைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட கிரந்தங்கள் அனைத்திலும் பார்க்கக்கூடிய காலம் எல்லாவற்றிலும் அதிசயமாய் இருக்க தட்டில்லை. இதை காட்டிலும் அதிசயமான பிரபந்தம் ஒன்று, பெருமை வாய்ந்த பிரபந்தம் ஒன்று இல்லைன்னு சொல்லணும்னா, அப்படி சொல்வதற்கு எந்த விதமான அதிசயோக்தியும் கிடையாது. அது பெரிய ஒரு பெருமையோ அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிசயமா நீர் சொல்றேன்னா, இல்ல அதிசயம் இல்லை, அது உண்மை, சத்தியம் சத்தியம் புனகா சத்தியம் என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது. ஆகையாலே இவர் இப்படி அசதுருஷமாக அருளி செய்தார். அதனாலதான் மாமுனிகள்னு சொல்லக்கூடியவர் அசதுருஷம், நிகரற்றது என்று அருளி செய்கிறார். ஆச்சாரியர்கள் திவ்ய சூக்திகளிலும் இவர் திவ்ய பிரபந்தங்கள் அதிசயிதமாகிறது. இவற்றை கொண்டு அவற்றின் தாற்பயம் அறிய வேண்டுகையாலே. ஆச்சாரியர்கள் திவ்ய சூக்தி, ஆச்சாரியர்கள்னு சொல்லக்கூடியவர் பண்ணதுலாம் எல்லாம் என்ன வியாக்கியான கிரந்தங்களா இருக்கக்கூடியது. அவர்களை இவர் திவ்ய பிரபந்தங்கள் அதிசயமாகிறது. இவற்றை கொண்டே அந்த ஆச்சாரியர்கள் அருளி செய்தது அந்த அது இருக்க, அதனுடைய தாற்பயம் அறிகிறதுனா கூட எது நமக்கு கைவிளக்கா இருக்கக்கூடியதுன்னா ஸ்ரீவச்சன பூஷணம் தான் என்று காட்டி அறிய வேண்டுகையாலே. புகழல்ல இவ்வார்த்தை புகழில்லை என்னமா போலே பிரபந்தத்தை விசேஷமாக சொல்கிற இவ்வர்த்தத்தை கேவலம் அர்த்தவாதமாய் ஸ்துதிபரமாக இருப்பது அன்று. புகழல்ல இவ்வார்த்தை நம்ம சொல்லக்கூடிய காலத்துல இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டே வந்தோம். எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தேகம் தோணும், ரொம்ப ஒருத்தரை ஏற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தோம். ஆனால் ஐயோ ரொம்ப ஏத்துறாரு இவர், இவ்வளவு ரொம்ப புகழ சொல்றாரு, தன்னோட மனசுக்கு தோன்றதெல்லாம் சொல்றாரோ அப்படின்னு ஏதாவது ஒரு இது தோணும். இல்லை புகழல்ல இவ்வார்த்தை புகழ் இல்லை என்னமா போலே இந்த பிரபந்தத்தை விசேஷமாக சொல்லுகிற இந்த வார்த்தை கேவலம் அர்த்தவாதமாய் இல்லை. அர்த்தவாதம்னா சாதாரணமா ஏதோ வாயில சொல்லி போறதமாய் இல்லை, ஸ்துதிபரமாய் இருப்பதொன்று அன்று. ஸ்துதிபரமாய் இருப்பதும் கிடையாது. ஸ்லோகம்னு சொன்னா ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படி பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஸ்தோத்திரங்களை எப்படி பண்ணோம்னா கொஞ்சம் ஏற்றியே பண்ணலாம். அதுக்கு அந்த இதுல இது உண்டு, லட்சணத்துல இது உண்டு. ஆனால் அப்படி வெறும ஸ்துதி பண்ணக்கூடிய கிரந்தம் இதுவா இதை நினைக்க வேண்டாம். இந்த ஸ்ரீவச்சன பூஷணன்றது ஸ்துதி பண்றதுக்குன்றதுக்காக ஏற்பட்டது இல்லை. இதனுடைய உண்மையான லட்சணம் என்னவோ, இதன் உண்மையான பெருமை என்னவோ அதைத்தான் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. மெய் இப்போது, அதான் சொல்றாரு, மெய் இப்போது, மெய்ன்னு சொல்றேன், இது உண்மைதான். இது இப்போது இதன் வயலட்சண்யத்தை நிரூபித்து சொல்லுகிற இப்பிரபந்த விஷயமான வார்த்தை சத்தியமே.
இவர் தாம் பொய்யில்லாதவர் ஆகையாலே. இது ஏன் மெய் அப்படின்னு சொன்னான்னா, இது மாமணிகள் வாக்குல தான் அந்த பொய்யில்லாத மணவாள மாமனின்னு பேர். மீதி பேர்லாம் பொய் சொல்றாளான்னா அப்படி அர்த்தம் கிடையாது. பொய்யில்லாத மணவாள மாமனின்னு சொல்லக்கூடிய காலத்துல மாமனியோட வியாக்கியான சைலியை உற்று நோக்கணும். காஞ்சி சுவாமி எடுத்து காட்டுறாரு. பொய்யில்லாத மணவாள மாமனிகள்னு சொன்னா ஏன் பொய்யில்லாத மணவாள மாமனிகள்னு சொல்றா அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த மாமனிகள் காட்டக்கூடிய மேற்கோள்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல இதை எடுத்து காமிச்சா இன்னாருடைய பிரபந்தம் இது, இன்னாருடைய கிரந்தம் இது, இந்த இடத்துல எடுத்து காமிச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு இடத்துல அவருடைய வியாக்கியான செயலியில அமைந்திருக்கக்கூடிய ஒரு கட்டாயமான இது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மேற்கோளை எந்த இடத்துல எடுத்து யாருடைய இது எடுத்து நான் இந்த இடத்துல காட்டுறேன் அப்படின்றதை காட்டக்கூடியவராக இருக்கிறார். இப்போ அதை காட்டாத போனோன்னா என்ன ஆகும்? தானே ஸ்வகல்பிதமாக ஏதோ தன்னுடைய பிரமாணங்கள் எடுத்து காட்டுறார் இவர் அப்படின்னு நினைக்கலாம். அப்படியான இடத்துக்கு இதுவே இடம் கொடுக்காதவராக இருக்கக்கூடியவர், அதனால பொய்யில்லாதவர். அப்படி பொய்யில்லாதவராகியாலே அப்போ பொய்யில்லாதவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும்னா அது மெய்யாகத்தான் இருக்கும். அனுதம் நோக்க பூர்வமே நச்சவட்ச எனக்கு தாச்சனான்னு சொல்லும்படியாய் பெருமான் அந்த காலத்தில் சோதிவாயத்தை ராமானுஜர் கிட்ட தொடர்ந்தானே சொல்லக்கூடிய காலத்திலே இல்லை, நான் இது வரைக்கும் பொய் சொல்லி எனக்கு இது இல்லை, எனக்கு பொய் சொல்லி இது இல்லை, ராமனாகத்தான் எல்லாம் சாட்சியாத் பராசரப்பட்டு அபிமானிக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய காலம். அனுதம் நோக்க பூர்வமே இதுக்கு முன்னாடி சொன்னது இனிமேட்டு சொல்ல போறது இல்லை. அதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, உனக்கும் மடியாருக்கும் ஆகக்கூடிய இதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு எம்பெருமான் சொன்னாலே அதே போலதான் அப்படிப்பட்ட எம்பெருமானே இவரை ஆச்சாரியனாக ஏற்றுக் கொண்டிருக்கிறான். எந்த எம்பெருமான் பங்குனி உத்திர திருநாளே ராமானுஜர் திருத்துல நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னானோ, ராமோ திருநாபி பாஷதை என்று சொன்னானோ, அவனே இவரை ஆச்சாரியனாக ஏற்றுக் கொண்டிருக்கிறான்னா அப்படிப்பட்ட பொய்யில்லாதவனாலே ஆசிரியக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய மணவாளர்கள் இவர் வார்த்தையில என்ன பொய் இருக்கும்? இப்போது இதன் வைலட்சணத்தை நிறுவதி பிரபந்த விஷயமான வார்த்தை சத்தியமே இவர் தான் பொய்யில்லாதவராகையாலே. பொய்யில்லாதவர் இவர். மெய்ப்போது அப்படின்னு சொல்ற மெய்ப்போது என்று இவர்த்தனுடைய ஆப்திக்கு உடலாக சத்தியம் பண்ணி சாதித்து வருகிறார். ஆப்திக்குன்னா நம்பிக்கைக்கு உடலாக, நம்பிக்கை ஏற்படமே, அதுக்காக என்ன பண்றேன்னா சத்தியம் பண்ணுகிறார். சத்தியம் பண்ணாதான் நான் சத்தியம் பண்றேன். பராசரவட்டர் எம்பெருமான போய் பார்க்கக்கூடிய காலத்துல ஒரு திருமஞ்சன அவசரத்துல எழுதிருக்காரு எம்பெருமான். அப்படி பார்க்கக்கூடிய காலத்துல எம்பெருமான் எப்படி இருக்கான்? ஈரவாடையில இருக்கான், பக்கத்துல ஒரு விளக்கு ஏற்றிருக்கு, இப்படி கையை இப்படி வச்சுட்டு இருக்கான். எல்லாம் பார்த்தாரான், தொம்மே அகமேன்னு சொல்லும்படியா எல்லாம் அந்த சேத்தனர்கள் என்ன பண்றான்? நான் எனக்குரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல இல்ல நீ எனக்குரியவன் எம்பெருமான் சொல்றானா. அவன் கடைசியில எப்படியாவது நான் ஜெயிக்கணுமே, எவ்வளவு விஷயங்கள் சொல்லி பாக்குறான். எனக்கு நான் ஏற்கனவே நான் பிரமாணங்கள்லாம் சொல்றது, கீத முதலிய பிரமாணங்கள்லாம் சொல்றது, நீ என்னை சேர்ந்தவன்னு சொல்லலாம். அவன் சேத்தனன் சொல்றானா? இல்ல நான் உன்னை சேர்ந்தவன் இல்ல, உன்னுடைய பிரமாணங்கள்லாம் சொல்லக்கூடிய யார்? நான் உன்னுடைய ஞானிகள், உனக்கு ஞானிகளை உயிராக உடையவன், அவர்கள்லாம் உன் பட்சத்துல தான் பட்சபாதிகளுடைய வாக்கியத்தை நான் ஏற்க மாட்டேன்றான் சேத்தனர்கள்லாம். ஒரு கற்பனையான உரையாடல் ரெண்டு பேர் தொம்மே அவன் மேகுதஸ்தது என்று சொல்லும்படியா திருமஞ்சன காலத்துல செய்யக்கூடிய ஸ்லோகம் பராசரனுடைய ஸ்லோகம். இது இல்லாத எந்த காலத்திலும் நம்பர் திருமஞ்சனமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல சொன்னாராம், கடைசியில் என்ன பண்றாராம், எந்த விதமான இதுலயும் அந்த சேதனையை கை கொள்ள முடியவில்லை, நீ என் சொத்துன்னு அவனால் நிரூபணம் பண்ண முடியல. கடைசியில் என்ன பண்ணாராம், சத்திய பிரமாணம் பண்ற மாதிரி இது பார்க்கக்கூடிய நிலையில பார்க்கக்கூடிய காலத்துல கல்பூரம் ஏற்றி சர்ப்பணம் இது பண்ற மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணாராம், வழக்கேற்றி நான் சத்தியம் பண்றேன், தன்னுடைய ஈரவாடை இது பண்ணிட்டு குளிச்சுட்டு சொட்ட ஈரத்தோட சத்தியம் பண்ணுவாள் அந்த காலத்துல. இது என்னை சேர்ந்ததுன்னு சத்தியம் பண்ணாருனால் அவனை சேர்ந்ததுன்னு ஒத்துமானான். அது போல என்னன்னா சத்தியம் பண்ணுகிறாரு அவர். எப்படி அந்த நம்பருமான இந்த சேதனர்களாக என்னை சேர்ந்தவர்கள் சத்தியம் பண்ணாரோ அது போல ஒன்னாரு. இவரே பொய்யில்லாதவர் இருந்தாலும் என்ன பண்ணார், மேல ஊர்ஜிதம் ஏற்பட வேண்டும் சத்தியம் பண்ணி சொல்லக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள். ஆப்தி கூட சத்தியம் பண்ணி சாதித்த வச்சனபூடத்தின் சீர்மை ஒன்னுக்கு இல்லை. என்ன சத்தியம் பண்றார் அப்படின்னா, அந்த சிவஜனபூரணத்துக்கு சீர்மை வேற எதுக்குமே கிடையாது என்று சொல்லும்படியாய் என்ற இவ்வார்த்தை மெய் சத்தியம் சத்தியம் என்னுமா போலே. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் புத்திருத்த புஜமுச்சதே என்று சொல்லும்படியாய் கையை தூக்கி சொல்லலாம். யாரு? கேசவனை தவிர தெய்வம் இல்லை. புறத்தாழ்வான் காலத்துல ஜெகத்குரு யாருன்னு யாரோ கேட்டாங்க. உடனே புறத்தாழ்வானுக்கு ரொம்ப இது கொடுத்தான், கஷ்டம் கொடுத்தான் மனசுல. உடனே காவேரியில் இறங்கினான கழுத்திலோ ஜலத்தில் நின்றுட்டு சத்தியம் சத்தியம் புனசத்தியம் எதிராஜோ ஜெகத்குரு, எதிராஜனை காட்டிலும் ஜெகத்துக்கு குரு யாரு அப்படின்னா சொல்லக்கூடிய புகழல் வார்த்தை சொல்லக்கூடிய சத்தியம் சத்தியம் என்னமா போலே. இவரும் சத்தியம் பண்ணி போலாம், இவரே இது பண்றாரு. சிவஜன பொருத்த போல கிரந்தம் உண்டோ சீர்மை, அந்த சீர்மை எதுக்கும் கிடையாதுன்னு சொல்லும்படியாய் இத்தால் இவர் அருளி செய்த பிரபந்தங்கள் பலவென்னும் அதுவும் அவற்றிலும் சீவஜன கோஷம் அசத்ருஷமான வைபவத்தை உடையது என்னும் தியோதிப்பிக்கப்பட்டது. அப்ப காட்ட வந்த விஷயம் இதுல என்னன்னா, இவர் அருளி செய்த பிரபந்தங்கள், புலரோகாச்சாரியர்கள் அருளி செய்த பிரபந்தங்கள் பல 18 அஷ்டாதச ரகசியங்கள் உண்டு. ஆனால் அவற்றில் எல்லாவற்றிலும் சிரேஷ்டதமமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் சீவஜன பூஷணம். அப்படிப்பட்ட சீவஜன பூஷணுடைய வைபவமான அசதுருஷம், நிகரில்லாத வைபவம் என்று அதில் காட்டப்படக்கூடியது என்பதும் யோதிப்பிக்கப்பட்டதுன்னா இதில் காட்டப்பட்ட இந்த பாசுரத்தாலே காட்டப்பட்டதுன்னு காட்டுகிறார் புலரோகஞ்சியர் இந்த வியாக்கியானத்தாலே. இந்த வியாக்கியானத்தை இந்த இடத்துல முடிக்கிறார். மேலே இப்போ
ஸ்ரீவச்சனபூஷணத்தையே பிறவைகளை சொல்லிட்டார். ஆனால் ஸ்ரீவச்சனபூஷணன்றதுக்கு எதுக்காக இந்த பேர் எதுக்கு ஏற்பட்டது, எதுக்காக இந்த பேர் ஏற்பட்டது என்று காட்டக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த பாசனம். முன்னங்குறவோர் முழிந்த வசனங்கள் தன்னை மிக கொண்டு கற்றோர் தம்முயிருக்கு மின்னணியா சேரச் சமைத்தவரே சீர்வச்சன பூடனம் என் பேர் இக்கலை கேட்டார். அந்த இடத்துல 2 பாட்டங்கள் உண்டு. என்னும் பேர் அப்படின்னு அத்தியாபக பாட்டமா இருக்கு. காஞ்சி சுவாமி அதை திருத்தம் செய்திருக்கிறார், என் பேர். ஆனால் புடலவாஞ்சியரும் இதே பாட்டத்தை என் பேர் என்ற பாட்டத்தை தான் ஆதரிக்கிறார். அதாவது இப்ப ஏற்கனவே நம்ம பேட்டிக்கா விபாகங்கள்லாம் பார்த்தோம். இந்த 7 பாசரங்கள் 53 தொடங்கி 59 பரியந்தம் இருக்கக்கூடிய 7 பாசரங்கள் இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்துடைய பெருமையை தெரிவிக்கும் வந்ததா இருக்கக்கூடியது என்று பார்த்த புடலவாச்சாரி ஸ்ரீவச்சனபூஷணம். 53வது பாசனம் என்ன காட்டக்கூடியதா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்ரீவச்சனபூஷணம்னு சொல்லக்கூடிய அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியர் என்று சொல்லும்படியாய் அந்த ஸ்ரீவச்சனபூஷணனுடைய பெருமை, அந்த அண்ணல் புடலோகாச்சாரியுடைய பெருமை அப்பிரதிமமான வைபவத்தை காட்டக்கூடியதா இருந்தது. ஸ்ரீவச்சனபூஷணனுடைய பெருமை காட்டக்கூடியதா இருந்தது. அதுக்கு மேல இப்போ இந்த பாசனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவச்சனபூஷணம்ன்ற திருநாமம் இந்த பிரபந்தத்துக்கு ஏன் ஏற்பட்டது? ஒரு பிரபந்தத்துக்கு ஒரு பாசனம் பேர் வைக்கணுமே, அது பேர் காரணம் என்ன என்று காட்டக்கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடியதா இருக்கிறது. மேலே 55வது பாசனத்தாலே அன்னபுகழ் முன்னம் குறவோர் ஆர்வச்சன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் என்று சொல்லக்கூடிய பாசுரத்தாலே அதிகாரிகள் இப்படிப்பட்ட ஸ்ரீவச்சனபூஷணத்தை அறிவதற்கு அதிகாரிகள் துர்லபர். அது மட்டும் இல்ல, இது அனுஷ்டான பரியந்தம் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளும் துர்லபர். அப்புறம் உயர் நினைவுன்னு சொல்லக்கூடிய பாசுரத்தாலே நமக்கு பண்ண உபதேசங்களை எல்லாம் காட்டக்கூடியதா இருக்கிறது. தேசிகர் பால் கேட்ட செழும்பொருளைன்னு சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியது அது 57வது பாட்டு. அப்படிப்பட்ட பாசுரத்திலே என்ன காட்டுறாருன்னா, அதிகாரிகள் துர்லபத்துக்கு காரணம் என்ன, இப்படிப்பட்ட அதிகாரிகள் ஏற்படலையே ஸ்ரீவச்சனபூஷணத்துல அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்குது. தேசிகர் பால் கேட்ட செழும்பொருளை கடைசியிலே சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் என்று சொல்லும்படியாய் ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கு ஏற்பட்டிருக்கூடிய வியாக்கியானங்கள் அதை எப்படி நாம் ஆதரணம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த புடலோகாச்சாரியுடைய திருவுள்ள கருத்தை காட்டக்கூடியதா இருந்தால் அதில் எவ்வளவு தூரம் நம்ம ஆதரணியம் காட்ட வேண்டும் என்று காட்டக்கூடியதா இருக்குது. கடைசியில் ஸ்ரீவச்சனபூஷணத்தின் செம்பொருளை சிந்தை தன்னால் தெரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம் என்று சொல்லும்படியாய் ஸ்ரீவச்சனபூஷணம் எவ்வளவு இனிமையான விஷயம் என்று காட்டக்கூடியதாய் இந்த 7 பாசனங்களாலே காட்டுகிறார்கள். முக்கியமா இந்த பாசுரத்துல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீவச்சனபூஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர், இந்த கிரந்தத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பேர் புடலோகாச்சாரால சாற்றம் பெற்றது. சாதாரணம் பார்க்கிறோம், நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் திவ்ய திருவாய்மொழின்னு சொல்றோம். ஏன்னா ஆழ்வார்களுக்கு ஒரு பிரபந்தம். இப்போ திருமங்கை ஆழ்வாரத்து பெரிய திருமொழின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட இந்த திருமொழி திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய பேர்கள் எல்லாம், இந்த திவ்ய பிரபந்தத்துடைய திருநாமங்களை எல்லாம் அந்த ஆச்சாரியர்களை வைத்தார்களா? இல்லை. ஆனா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்ரீவச்சனபூஷணம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை இவர் எழுதினார். அதாவது யாரு அதனுடைய கர்த்தாவா இருக்கக்கூடியவர், இந்த கிரந்த கர்த்தாவா இருக்கக்கூடிய புடலோகாச்சாரியர். அவரே இதுக்கு வச்சார் அப்படின்னா அதுல என்னவோ ஒரு பெருமை இருக்குது. ஏன் தானே இது பேர் வச்சிருக்கார் அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆனா ஸ்ரீவச்சனபூஷணம் என்று சொல்லக்கூடிய அப்படி ஒரு பெருமை. ஸ்ரீவச்சனபூஷணம்னு சொன்னாலே என்ன காட்டக்கூடியது? பூஷணம் அப்படின்னு சொன்னா திருவாபரணம், நகைகளை காட்டக்கூடியது அர்த்தம் தான். ஆரம் அது பூஷணமாக இருக்கக்கூடியது, பூஷணம் சொல்லக்கூடியது. ஒரு முக்கியமாக வச்சு இது பண்ணோம்னா ஒரு ஹாரத்தை போல நினைக்கலாம். ஒரு ஹாரம் பலவிதமான நம்ம மணிகளையும் உடைய ஒரு ஹாரமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஹாரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு பூஷணத்தை ஒரு கல், ஒரு தங்கத்துல ஒரு கல்களை பதிக்கிறார்கள். அந்த புஷ்பராகம், கோமேதகம், வைரம், வைடூரியம் சொல்லும்படியா பல விதமான நவரத்தங்களையும் பொதிச்சு ஒரு நவரத்ன ஹாரமாக நினைச்சு பாருங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு தங்கத்துல ஒரு தங்கத்தகட்டிலே இதெல்லாம் பதிக்கக்கூடியதா இருக்கிறது. பல சமயங்கள்ல என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், அந்த தங்கம் இருக்கிறதே தெரியாது. அந்த மணிகள் மட்டும்தான், மாலைகள் மட்டும்தான். அந்த மாலை இருக்கக்கூடியது நவரத்ன ஹாரமா. தங்கம் தெரிஞ்சா கூட நம்ம என்ன கேட்கணும், நவரத்ன மாலையான்னு தான் கேட்போமே தவிர இது தங்க மாலையான்னு கேட்கறதே கிடையாது. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவச்சனபூஷணம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் வச்சனபூஷணமாய் இருக்கிறது. வச்சன பிராச்சுரியம் சொல்லும்படியாய் வச்சனங்கள் நிறைந்திருக்கக்கூடியது. யாருடைய வச்சனங்கள்? முன்னம் குறவோர் முடிந்த வச்சனங்கள். முற்காலத்திலே ஆச்சாரியர்களாய் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன வச்சனங்கள் அவர்களுடைய வாண்மை கால அவர்களுடைய முகத்தாலே அருளி செய்யப்பட்ட அந்த ஈர வார்த்தைகளை எல்லாத்தையும் கொண்டு ஒரு ஹாரத்தை பண்ணார். அதுதான் ஸ்ரீவச்சனபூஷணம்ன்றாங்க. அப்போ ஸ்ரீவச்சனபூஷணம் பெரியவர்களுடைய முன்னம் குறவாறு சொல்லக்கூடிய அவர்களுடைய வார்த்தைகளை கொண்டு பண்ணார். ஆனால் இவரை ஏன் கிரந்தகர்த்தான்னு சொல்லணும்? புலனாச்சார் பெரிய, அதாவது ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்றது கேட்கிற கேள்வி சரியா புரியுது. அப்புறம் இப்போ பூர்வாச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கொண்டு ஒரு கிரந்தம் சமைத்திருக்கிறார் இவர் புலனாச்சாரியர். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இவருடைய கிரந்தம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றான், இல்ல
இப்போ ரத்னாகாரம்னு சொல்ற மாணிக்கம் நவரத்ன மாலைன்னு சொல்லக்கூடிய காலத்துல அதுல ரத்னம் மட்டுமே தான் இருக்கா? இல்லையே. அதை பிடித்துக் கொள்வதற்காக தங்கம் பல இருக்கு. தங்கம் தெரியாத அளவுக்கு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் யாரும் அந்த பொற்கொள்ளருடைய சாமர்த்தியம். அது தங்கமே தெரியாத அது வந்து அந்த மணிகள் மட்டும் காட்டக்கூடியதா இருக்கக்கூடியது அந்த பொற்கொள்ளருடைய சாமர்த்தியம். அதுபோல என்ன பண்ணார், அதுலயே தங்கம் இருக்கு, ஆனா நமக்கு கண்ணு தெரியாது என்று காட்டக்கூடியதா இருக்கக்கூடியது. அப்ப என்ன பண்ணிருக்கார், பெரியவர்களுடைய பூர்வ ஆச்சாரியருடைய வார்த்தைகள் எல்லாம் கோத்திருக்கார், வசனங்கள் எல்லாம். அதை ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்கணுமே, எந்தெந்த பங்கியில எந்தெந்த இடத்துல அது சேர்க்கணுமே, அந்த சப்தமும் அர்த்தமும் சேரக்கூடிய இடத்துல சேர்க்கணுமே. அது அப்படிப்பட்ட காரியத்தை யார் பண்ணியிருக்காருன்னா புலலோகாச்சாரியர் தான் பண்ணியிருக்கார். அதனால என்ன பண்றது, இவருடைய கிரந்தமாகத்தான் அது கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா அது எல்லாத்தையும் ஒருங்கே பிடித்து வேதத்துல இருக்கக்கூடிய பலவிதமான வேதம்னு சொல்லக்கூடியது சாஸ்திராதிதி சாஸ்திரம், சாசனாதிதி சாஸ்திரம். இதை செய்யாதேன்னு சொல்லக்கூடிய கட்டளை இடக்கூடியது வேதம்னு தெரிவிக்கிறார்கள். ஸ்மிருதின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ரிஷிகளாலே செய்யப்பட்டது. வேதம்ன்றது அபௌருஷயம், யாராலையும் செய்யப்பட்டதல்ல. ஸ்மிருதின்னு சொல்லக்கூடியது ரிஷிகளாலே செய்யப்பட்டது ஸ்மிருதின்னு சொல்லக்கூடியது. அவர்கள் என்ன பண்ணுறார்கள், ஸ்மிருதின்னு சொல்லக்கூடியது நினைக்கிறார்கள். வேதங்களில் எந்தெந்த பாகங்களில் என்னென்ன சொல்லியிருக்கிறதுன்னு பார்க்குறாங்க. இப்போ ஏதோ ஒரு காலத்துக்கு பண்ணணும், ஒரு நித்தியமான கர்மம் ஒன்று பண்ண, சந்தியாவந்தனமே எடுத்துக்கணும். இப்போ சந்தியாவந்தனம்னு சொல்ல மந்திரங்களை வந்து அது பலவிதமான மந்திரங்கள் பல இடங்களில் எடுத்து தொகுக்கப்பட்டதா இருக்குது. இப்படி சந்தியாவந்தனம் இப்படிதான் பண்ணணும், சந்தியாவந்தனம் இப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு இதை நெறிப்படுத்துறது என்ன அப்படின்னு கேட்டால் ரிஷிகளோட ஸ்மிருதிகள் தானே. அதுபோல நித்திய நைமித்திக கர்மாக்களை என்ன பண்றாங்கன்னா பல இடங்கள்ல இருக்கக்கூடியதை சேர்த்து பண்ணியிருக்கார்கள். அப்போ என்ன சொல்லணும், அதை ஸ்மிருதின்னு சொன்னா அது வேதம் தானே. அதுக்கு அடிப்படையா மூலமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் வேதம் தான். வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை தானே எடுத்து போத்திருக்கிறார்கள். அப்போ அதெல்லாம் ரிஷிகள் பண்ணதுன்னு சொன்னோம். ஆனால் என்ன இதனால சொல்றோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் கொடுத்து சேர்த்து ஒரு மாலையாக தொடுத்து நம்ம இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த கர்மாவை இப்படி அனுஷ்டிக்கணும்னா இந்த மந்திரங்களை சொல்லிட்டு போ. அப்ப நம்மளே போய் வந்து வேதத்தை போய் இந்த கர்மா பண்றதுக்கு இது என்ன மந்திரம்னு நம்ம தேடிட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட உபகாரத்தை பண்ணவா இருக்கக்கூடிய ரிஷிகள். அதே போல உபகாரத்தை இவரும் பண்ணியிருக்கிறார். முன்னங்குறவோர் மொழிந்த வச்சனங்கள் தன்னை கொண்டு மிக கொண்டு கத்தோர் என்று சொல்லும்படியாய் மின்னனியா சேரச்சமைத்தவா இருக்கக்கூடிய புலலோகாச்சாரியர் என்று காட்டுறார். மெய்சர்வம் இதம் புரோதம் சூத்திரே மணிகனாய வந்து எம்பெருமான் தன்னுடைய கீதையில தெரிவிக்கிறான். எல்லாம் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய எல்லாம் நீங்க பார்க்கக்கூடியது மணி மை சர்வம் இதம் புரோதம் சூத்திரே மணிகா. சூத்திரம் ஒரு மணி மாலை இருக்கு. மாலையில நான் எப்படி இருக்கேன்னா சூத்திரத்தை போல இருக்கிறேன். சூத்திரத்தை போல அதை கட்டக்கூடிய வந்து உள்ளுக்குள்ள போத்திருக்கக்கூடிய வந்து கம்பி போலையோ ஒரு கயிறு போலவே இருக்கக்கூடியவன் அவன் தான் எம்பெருமான். அப்ப பார்க்கக்கூடிய காலத்துல நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா அந்த மாலையை மட்டும் தான் பார்க்கிறோமே தவிர அது எதனால போத்திருக்கான், தங்க கம்பியில போத்திருக்கானா, வெள்ளி கம்பியில போத்திருக்கானா, இல்ல வெறும் கயர்ல போத்திருக்கானான்னு பாக்குறது இல்லை. ஆனால் அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா அந்த கயிறு இல்ல, அந்த கம்பி இல்லைன்னா அந்த மணியே இல்லை. அதை போலதான் அப்போ இப்போ சூழ்நிலை சொல்லக்கூடியது உன்னங்குருவோர் மொழிந்த வச்சனங்களாய் இருந்தாலும் புலலோகாச்சாரியார் அதை வந்து சூத்திரத்தை போலே அதை கோத்திருக்கிறார். அப்படிப்பட்ட புலலோகாச்சாரியர் இல்லைன்னா இந்த சிவஜன் கூட்டமே இல்லை. முன்னங்குருவோர் மொழிந்த வச்சனங்களுக்கு பெருமை ஏற்படுவதற்காகவும் தன்னுடைய வாக்கியமா தான் எதுவும் சொல்லக்கூடாது, தன்னுடைய பெரிய பூர்வர்கள் சொல்லதிலே எல்லாம் இருக்கிறது. முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே என்று சொல்லும்படியாய் அப்படியே அதை கோத்திருக்கிறார் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட பூஷணம் சொல்லக்கூடியது என்ன, நம்முடைய வந்து தேகத்துக்கு அலங்கரணமா இருக்கக்கூடியது சீவத்திர போட்டம் சொல்லக்கூடியது ஆத்மா அலங்கரணம், ஆத்மாவை அலங்கரிக்கக்கூடியதா இருக்கிறது சீவத்திர போட்டம் என்று காட்டுகிறார்கள். மேல பதவுரை வாசிக்கிறேன். முற்காலத்தில் குரவோர் பூர்வாச்சாரியர்கள் மொழிந்த அருளி செய்த வச்சனங்களை மிக விசேஷமாக கொண்டு சேர்த்து கற்றோர்தம் வாசித்தறிந்தவர்களுடைய உயிர்க்கு ஆத்மாவுக்கு மின் அணியா பிரகாசமுடைய ஆபரணமாக சேரும்படி சமைத்து செய்து வைத்து அவரே அந்த புலலோகாச்சாரியர் தாமே பிற்பாடு சீர் வைபவமுடைய வசனபூஷணம் ஸ்ரீவச்சனபூஷணம் என்னும் பேர் திருநாமத்தை இக்கலைக்கு இந்த மகாசாஸ்திரத்துக்கு இட்டருளினார். தானே வந்து முன்னர் மொழிந்த வச்சனங்களை எல்லாம் கொண்டு அதை ஒரு மாலையாக தொடுத்தார். அப்படி தொடுத்த மாலைக்கு தானே ஸ்ரீவச்சனபூஷணம் என்று பெயரிட்டார் என்று காட்டுகிறார்கள். வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். ஏவம்பித வைலட்சண்யத்தை உடைய பிரபந்தத்துக்கு வக்தாவானவர் தாமே. ஏவம்பிதன்னா இப்படிப்பட்ட கீழே வந்து சிவச்சனபூஷணத்துக்கு பல விதமான வைலட்சண்யங்கள் சொல்லும். இது வந்து ஆழ்வார்கள் அருள்ச்சியலை காட்டிலும் ஆச்சாரர்கள் அருள்ச்சி அந்த திவ்ய பிரபந்த அர்த்தங்களை காட்டிலும் அந்த ஆர்ஷ வசனங்கள்னு சொல்லக்கூடிய ரிஷிகளுடைய வசனங்களை காட்டும் எல்லாத்தையும் காட்டும் சீர்மை பெற்றதாக இருக்கக்கூடியது சிவச்சனபூஷணம். அப்படிப்பட்ட வைலட்சண்யம் பெருமை பொருந்தியதாக இருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட பிரபந்தத்துக்கு வக்தா இதை அருளி செய்தவர் கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் தாமே அது அனுகுணமாக திருநாமம் சாத்தினவுடையை அதற்கு அனுகுணமா இவ்வளவு பெருமை வாய்ந்ததுன்னு இருக்கக்கூடிய
அப்படிப்பட்ட இதுக்கு அந்த பேர் வைக்கக்கூடிய காலத்துல தானே அந்த பேரை அருளி செய்கிறார். முன்னம் குரவோர் என்று தொடங்கி, முன்னங்குரவோர் என்று தொடங்கி அதுல அது பேர் வைத்த பிரபாவத்தை, அந்த வைபவத்தை இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். அதாவது பூர்வ காலத்திலே பிள்ளைலோகாச்சாரியருக்கு அவருக்குண்டானவர்களாய், முன்காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைலோகாச்சாரியர் அவருக்குண்டா முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அவருக்குண்டானவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாய் நமக்கு நாதரான பூர்வாச்சாரியர்கள். அப்படிப்பட்ட நமக்கும் நாதராளா இருக்கக்கூடிய நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அனுதினமும் லட்சுமி நாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் சொல்ல முடியாது திருமகள்கள் தொடங்கி நமக்கு வந்து குருமார்கள் குரு பரம்பரைன்னு தெரிவித்து விட்டுருவோம். அப்படிப்பட்ட நமக்கும் நாதராய் இருக்கக்கூடியவர்கள். இதத்தை குறித்து அருளி செய்த சர்வாத்மாக்கள் பூர்வாச்சாரியர்கள் சர்வாத்மாக்களுடையவும் இதத்தை குறித்து அருளி செய்த திவ்ய சுக்திகள் தன்னை, அது எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல சேத்தனர்களும் ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும் நன்மையை குறித்து, இதத்தை குறித்த நன்மையை குறித்து அருளி செய்த திவ்ய சுக்திகள் தன்னை மிகவும் தத் பிரச்சுரமாக இதுக்கு ஆப்த பிரமாணம் அங்கீகரித்தாயிற்று. இப்போ சிவஜனபூர்ணம்னு பேர் வைத்தான அந்த சிவஜனபூர்ணம் பிறந்தது. அதில் என்னன்னா சகல ஜீவன சேத்தனர்களுக்கும் இதத்தை நன்மையை குறித்து செய்ய அருளி செய்த திவ்ய சுக்திகள் தன்னை மிகவும் அதை ரொம்ப இது பண்ணி கொண்டாடி தத் பிரச்சுரமாம்படி, அதாவது பூர்வாச்சாரியர்கள் இந்த இடத்துல காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நாதர்களாக பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்ணிருக்கா, இந்த சர்வ ஆத்மாக்களை சகல சேத்தனருக்கும் ஹிதத்தை நன்மையை குறித்து அருளி செய்த பல திவ்ய சுக்திகள் உண்டே. அப்படிப்பட்ட தன்னை மிகவும் ரொம்ப என்ன பண்றாங்க, அந்த ஸ்லாகித்து கூட பிள்ளாச்சாரர் தத் பிரச்சுரமாம்படி நிறைந்திருக்கும்படி தத் பிரச்சுரமாம்படி இதுக்கு ஆப்த பிரமாணமா அங்கீகரித்தாய்த்து. ஆப்த பிரமாணம் ஆப்தன்னா சொல்ற ஏற்கனவே நம்பிக்கைக்கு உறுப்பாக நம்பிக்கைக்கு உடலாக இருக்கக்கூடிய ஆப்தம் இதுக்கு ஆப்த பிரமாணமா அங்கீகரித்தாய்த்து. சிவஜனபூர்ணம்னு சொல்லக்கூடிய காலத்திலே முன்னம் குருவோர் வார்த்தைகளை சொல்லக்கூடிய காலத்திலே அப்படி என்ன பண்ற, அப்படிப்பட்டது என்னன்னா ஆப்த பிரமாணம் நமக்கு நம்பிக்கைக்கு உறுப்பாக இருக்கக்கூடியது. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில எந்த விதமான சந்தேகம் நமக்கு ஏற்படுறதுக்கு இதுவே இல்லையே. அப்படி ஆப்த பிரமாணம் அங்கீகரித்தாய்த்து இவர் இதை பிரபந்தீகரித்ததற்கை ஆப்த பிரமாணம் நம்பிக்கைக்கு உறுப்பா இருக்கு. அதனால என்ன பண்றார், இதை கொண்டே இந்த லோகத்துக்கு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்த வேணும்னு என்ன பண்றார், இந்த பிரபந்தத்தை பிரபந்தீகரித்தார், அதை அருளி செய்தார்னு அர்த்தம். மொழிந்த வச்சனங்கள், அதாவது ஞாதவிய அர்த்த பிரகாசமாக அருளி செய்த திவ்ய வச்சனங்களை, ஞாதவியம் அப்படின்னு சொன்னா அறிந்து கொள்ள வேண்டிய, ஞாதவிய அர்த்தம் அறிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்களை பிரகாசனப்படுத்த வேண்டும், உலகெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமே. அப்படிப்பட்ட இதுக்காக அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தையே உதவாக கொண்டு அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களை, அதுதான் தெரிவித்தா மொழிந்த வச்சனங்கள். முன்னோர்கள் மொழிந்த வச்சனங்கள் என்ன அப்படின்னா, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்வதற்காக பிரகாசனப்படுத்தினார் திவ்ய சுக்திகளாலே. அப்படிப்பட்ட அர்த்தங்களை வச்சனங்களை அவர்கள் தாம் பலர் ஆகையால் முன்னம் குருவோர் மொழிந்த வச்சனங்கள் தம்மைன்னு சொன்னார்கள் இல்லையா. வச்சனங்கள்னு சொன்னா அந்த இடத்துல பன்மை ஏற்படுறது. அதனால என்ன பண்ணா, அவர்கள் பலர். அப்படி ஒரு ஆச்சாரியுடைய, அதாவது குறிப்பிட்ட ஒரு ஆச்சாரியோட எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டா, ஒரு ஆச்சாரியுடைய வச்சனங்களை மட்டும் எடுக்கல. இவர் என்ன இப்ப புலராச்சாரம் சொல்லக்கூடிய நம்பிள்ளை திருவடியில, அதாவது சொன்னும் சொல்லக்கூடிய வடக்கு திருவதி பிள்ளை நம்பிள்ளை, இப்ப 2 ஆச்சாரியர்களுடைய இது மட்டும்தான் எடுத்திருக்காரான இல்ல எல்லா சர்வ ஆச்சாரியர்களுடைய வச்சனங்களையும் எடுத்து இந்த இடத்துல உதாரணம் பண்ணியிருக்கிறார் என்று காட்டுகிறார். ஞாதவியர்த்த பிரகாரம் அருளி செய்த அவர்கள் தான் பலர் ஆகையாலே ஆத்திக்குடலான அவர்கள் வச்சனம் பலவாய் இருக்கிறபடி, நம்பிக்கைக்கு உடலாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வச்சனம் பலர், ஆச்சாரியர்களும் பலர், அவர்களுடைய வச்சனங்களும் பல. அப்படிப்பட்ட இதெல்லாம் வச்சனங்கள் தன்னை மிக கொண்டு, அப்படிப்பட்ட வச்சனங்கள் தன்னை ரொம்ப அதிகமாக வச்சுருக்காரு. இவருடைய விஷயம்னு சொல்லக்கூடியது தொடுத்ததான் இவருடைய சாமர்த்தியமே தவிர, மேதாவிலாசமே தவிர, இவருடைய வார்த்தையா அதுல சுயமா இப்ப இட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னா, கோக்கக்கூடிய சமயத்துல ஏதாவது இக்கி இச்சு இட்டு அந்த மாதிரியான ஒற்றெழுத்துக்களை சேர்க்கக்கூடியதுதான் இவருடைய காரியமா இருந்தது தவிர, அதிகமா இருக்கக்கூடிய அதுல காணப்படக்கூடியது என்னன்னா பூர்வர்களுடைய வார்த்தைகள் தான் என்று காட்டப்படும் வச்சனங்கள் தன்னை மிக கொண்டு. தர்மக்கிய சமயா பிரமாணம் வேதாஸ்ச, இது ஸ்மிருதி வாக்கியம். அது யாக்ஞவல்கிய ஸ்மிருதியில இருக்கக்கூடிய வாக்கியம். தர்மக்கிய சமயா பிரமாணம் வேதாஸ்ச என்று தெரிவிக்கிறார்கள். நம்மளாம் என்ன சொல்லக்கூடிய காலத்துல, சாதாரணமா சொல்லக்கூடிய காலத்துல பிரதம பிரமாணம் முதல் பிரமாணமா நமக்கு இருக்கக்கூடிய வேதம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல யாக்ஞவல்கியர் சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னா, தர்மக்கிய சமய பிரமாணம், அதாவது நமக்கு முதல் பிரமாணமாக இருக்கக்கூடியது சிரேஷ்டர்களாய் யார் அந்த ஆசிரமம் நழுவாத அந்த கர்மாக்களை பண்ணக்கூடிய சிரேஷ்டர்கள் என்ன இருக்கிறார், எப்படி பண்ணுவார்கள் அப்படின்னா, அவர்கள் எது பண்ணுகிறார்களோ அதுதான் பிரமாணம். நமக்கு ஒருத்தர் இவ்வளவுதான் இப்படிதான் நான் பண்ணுவேன், இவ்வளவுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரே, ஆனால் அவ்வளவுதான் பண்ணணும், அது எவ்வளவு அளவுக்குள்ளோ அந்த அளவு தான் பண்ணணும், அதுதான் பிரமாணம் நமக்கு. ஆனால் வேதம் பிரமாணம் வேதாஸ்திய, வேதமும் பிரமாணம். அப்படி இல்லாத போது வேதமும் பிரமாணம்.
அதாவது சிஷ்டர்களா இருக்கக்கூடியவர், பெரியவர்களா வைதிகர்களா இருக்கக்கூடியவர்கள் எதை அனுஷ்டிக்கிறார்களோ அதுதான் பிரமாணம், வேதமும் பிரமாணம். ஸ்வதீய கம்பீர மனோனுசாரிணா சோத்திரத்துல ஆளவந்தார் தெரிவிக்கிறார். இந்த வேத சாஸ்திரம் சொல்லக்கூடியது விதி விகிதமா இருக்கக்கூடியது. இதை பண்ணாத விதி விகிதமா இருக்கக்கூடியது என்ன பண்றதா, தானே விதிக்கக்கூடியவர்கள் என்ன பண்றதா, வைதிகர்கள் பின்னாடி தன்னுடைய அதெல்லாம் ஸ்வதீய கம்பீர மனோனுசாரிணா அனுசாரிணா என்று சொன்னால் தொடர்ந்து போகக்கூடியதா இருக்கிறது. யாரு? வைதிகர்கள் சொல்லக்கூடிய வாக்கியங்களை தொடர்ந்து போகக்கூடிய வேதமே வந்து விகிதமான சாஸ்திரம். இதை செய்யாதுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரமே என்ன பண்றதுன்னா வைதிகர்கள் பின்னாடி அவர்களுடைய வார்த்தைக்கு ஒடுங்கி அது பின்னாடி அனுசரணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து விதி விகிதமா இருந்தாலும் சரி, அவர் சிரேஷ்டர்களுடைய அனுஷ்டானம் வேணும், அதுதான் கொள்ள வேண்டும் அப்படின்றதான் இந்த பிரமாணத்துக்கு அர்த்தம். என்கிறபடியே அல்லாத பிரமாணங்கள் அநேகங்கள் உண்டாயிருக்கவும், பிரமாணங்கள்னு சொல்லதே என்னன்னா நமக்கு ஒரு ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதை செய்த பிரமாணங்கள் சாஸ்திரமாக இருக்கும், பல இடங்கள் இதை செய்யாதேன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரமாணங்கள் பலவிதமாக இருக்கும். ஸ்மிருதி இருக்கு, வேதங்கள் இருக்கு, உபனிஷத்துகள் இருக்கு, பிரம்மசூத்திரங்கள் இருக்கு, ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள் ஸ்ரீசூக்திகள் இருக்கு. இதெல்லாம் பல பிரமாணங்கள் உண்டாயிருக்கும். அதில் அனுஷ்டாத்தாக்களான இவர்களுடைய அதுல சொன்ன விஷயங்கள்லாம் அனுஷ்டிக்கணுமே, அது அறிந்து கொள்வதில்லை, அனுஷ்டிக்கணும். அனுஷ்டான பரியந்தம் அதை கொண்டு அனுஷ்டாத்தாக்களான இவர்களுடைய இந்த ஆச்சாரியர்களுடைய மந்திராக்கிரயமான திவ்ய சூக்திகளாகையால் அத்தை இதுக்கு முக்கிய பிரமாணமாக அங்கீகரித்து மந்திராக்கிரயமான மந்திரம் தொடக்கமான திருமந்திரம் மோட்சப்படியில திருமந்திர பேரத்தை ஆரம்பிக்கிறது. மந்திராக்கிரயமான அதை கொள்ளலாம் அனுஷ்டாத்தாக்கணும். ஏன்னா நம்ம ஸ்வரூபத்தை காட்டக்கூடியதா இருக்கக்கூடியது ரகசியத்திரயத்துல பிரதமமா இருக்கக்கூடியது திருமந்திரம் தான். அந்த நம்மளுடைய ஸ்வரூபத்தை அனன்ய சேஷத்துவம், அனன்ய போக்கியத்துவம், அனன்ய சரணத்துவம் என்று சொல்லக்கூடியத அந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை காட்டக்கூடியதா இருக்கு. அது தெரிஞ்சாதானே பரம்பொருளுடைய இது தெரியும், அது தெரிஞ்சாதானே சரணாகதி பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை அதை காட்டக்கூடிய மந்திராக்கிரயமானன்னா திருமந்திரம் முன்னிட்டு கொண்டு என்று சொல்லும்படியா இருக்கலாம். அனுஷ்டாதாகனன் இவர்களுடைய மந்திராக்கிரயமான, அதாவது பிரமாணங்கள் சொன்னதை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் அனுஷ்டாதாக்கள். அப்படிப்பட்டவர்களே வந்து இவர்களுடைய மந்திராக அவர்களால் அருள் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட திவ்ய சூக்திகள் மந்திரங்களை முன்னிட்டு கொண்டு அருள் செய்யப்பட்ட திவ்ய சூக்திகளால் அத்தை இதுக்கு முக்கிய பிரமாணமாக அங்கீகரித்து, எதுக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு முக்கிய பிரமாணமாக பெரியவர்களுடைய முன்னப்புறவர் மொழிந்த வச்சனங்களை முக்கிய பிரமாணமாக அங்கீகாரம் செய்கிறார் பிள்ளராச்சாரியார். அந்த வச்சன பிரச்சுரமாயிரே இத்தை அருள் செய்தார். அந்த வச்சனத்தைகளே மிகுதியாக கொண்டு அருள் செய்தார் ஸ்ரீவச்சன பூஷணத்தை. ரத்னபூஷணம் சமைப்பார், பல ரத்னங்களை முந்துர சேர்த்து கொண்டு சமைக்குமா போலே. ஒரு பொற்கொள்ளர் ஒரு ரத்ன பூஷணம் ஒரு மணி மாலை கட்டுறார். கட்டக்கூடிய காலத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா, எந்தெந்த மணி எங்கெங்க எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டுருவார். ஒரு டேபிள்ல பரப்பி வச்சுட்டுறார். வச்சுட்டு என்ன பண்றாரு, ஒரு இடத்துல இந்த இடத்துல கோக்கணும், இந்த இடத்துல இந்த கோக்கணும் அப்படின்னு சொல்லித்தானே இது பண்ணா. அதை போல என்ன பண்றார் பிள்ளராச்சாரியர் என்ன பண்றாரு, முந்துர சேர்த்து ரத்ன பூஷணம் சமைப்பார், பல ரத்னங்களை முந்துர சேர்த்து கொண்டு சமைக்குமா போல இவரும் வசனபூஷணம் சமைக்கிறவராகையாலே. இவர் எப்படிப்பட்டவர்? வச்சனபூஷணம் ஸ்ரீவச்சன பூஷணத்தை சமைக்கக்கூடியவர், அந்த கிரந்தத்தை பண்றவராச்சே. அப்ப என்ன பண்றோம்னா, எப்படி அவர் சேர்த்தாரோ அந்த பொற்குள்ளர் எப்படி மணிகளை சேர்த்தாரோ அர்த்தவத்தான வச்சனங்களை மிகவும் கொண்டு கூட்டினபடி, அர்த்தவத்துன்னு சொல்லக்கூடிய பூர்வாச்சாரியர்களுடைய வச்சனங்களாக இருக்கக்கூடியது காட்டக்கூடிய அர்த்தத்துடன் இருக்கக்கூடியவை அப்படியே சித்தமா வச்சுருக்கார். இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல என்னென்ன வச்சனங்களை எங்கெங்க உதாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை எல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சூத்திரம் எழுதணும்னா அதுக்கு எந்தெந்த இடங்கள்ல இருந்து மேற்கொள்ள எடுக்கணும், அது யாருடைய வச்சனம் எல்லாத்தையும் முதல்ல தயார் பண்ணி சித்தமா வச்சுட்டு அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை எழுதினார் இவர். மிகவும் கொண்டு கூட்டினபடி சுவ்யாகதானி மகதாம் சுகிருதானி நிதஸ்ததா சஞ்சின்வன் தீர ஆசீத சீலஹாரி சிலம்யதா. இது பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதாவது இப்போ ஒருத்தர் கிரந்தம் ஸ்வயமா எழுதுறதுன்றது ஒரு விதமா போயிடும். இப்போ உபதேசத்துல மாலைன்னு இருக்குது, மாமுனிகளுடைய ஸ்வயமா ஏற்பட்ட கிரந்தம் தன்னுடைய அந்த புத்தி மேதா விலாசத்துக்கு ஏற்பட தன்னுடைய கருணையாலே தமக்கு உபதேச பரம்பரையிலே கடத்தது மாமுனிகள் தானே எழுதினார். அதுல பிறருடைய இதெல்லாம் சேர்த்திருக்கான்றது வேற, அந்த வாக்கியங்களே எடுத்து உதாரிச்சிருக்கான்னு அப்படி இல்லை. என்ன பண்ணாரு, தானே உபதேசமாலன்னு சொல்லக்கூடிய முன்னந்திருவாய் மொழிப்பள்ள சொல்லக்கூடிய தன்னோட ஸ்வகல்பிதமாக இருக்கக்கூடிய பாசுரம். அப்படி ஸ்வகல்பிதமாக இருக்கக்கூடிய பாசுரத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு சௌகரியம் உண்டு நமக்கு ஏற்பட்ட. இப்ப வெண்பா இலக்கணத்தை இது பண்ணி பாட்டுக்கு போடலாம், அர்த்தங்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் மனசுல ஓட போறது. அதுக்கு மேல என்ன சொன்னா, கவி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்ததுன்னா பண்ணிவிடலாம். ஆனால் பெரியோர்களுடைய வச்சனங்களை கொண்டு ஒரு கிரந்தம் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரகரணத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள்ன்றது முதல்ல அவர் சேகரணம் பண்ணணும்.
சேகரம் பண்ணி என்ன பண்ணா அதை கொண்டு வந்து இந்தந்த இடத்துல இது சேரும், எது சேர்க்கக்கூடிய சேர்த்தி, எது சேரா சேர்த்தி, அதெல்லாம் பார்க்கணும். அப்படியெல்லாம் பார்த்து கட்டணும். எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை பாரதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் வந்து சுவ்யாகதானி மகதாம் சுகிருதானி நிதஸ்ததா சஞ்சின்வந்தீர் ஆசீத சீலஹாரி சிலம்பியதான்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஒரு அறுவடை பண்ணக்கூடிய காலம், ஒரு களத்து மேட்டுல ஒரு வயல் வெளியில அறுவடை பண்ணக்கூடிய காலம். அப்போ அறுவடை பண்ணக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, அந்த சசியத்தெல்லாம் அறுக்கிறான், அந்த இதெல்லாம் அறுத்து விடுறான், அந்த கதிர்கள்லாம் இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் அறுத்து விடுறான். அதை எடுத்து கட்டடிக்கிறதுலாம் அடிச்சு அந்த என்ன பண்றான், அந்த தானியத்தை அதுல இருந்து சசியத்துல இருந்து வெளியில கொண்டுறான். கொண்டு வந்து என்ன காலம் அதை அதெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்றான். அது ஒரு பக்கம். ஆனால் என்ன ஆறுது அப்படின்னா அந்த களத்து மேட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள் சிலதான் விழுந்து கிடக்கு, அப்படியே தான் இருக்கு. எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போக முடியுமா? பொறுக்கி போக முடியல. சில பேர் என்ன பண்றார், தீனனாக இருக்கக்கூடிய வறுமையிலே வறியவர்களா இருக்கக்கூடியவர் என்ன பண்றான், அந்த களத்து மேட்டில் இருக்கக்கூடிய தானியங்களை பொறுக்கி அவர்களுடைய வயது உதர போஷணம் பண்றான். தங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்கு எதுன்னா அந்த களத்து மேட்டில் சிந்திருக்கக்கூடிய தானியங்கள் தான் இருக்கு, அதை கொண்டுதான் வந்து உதர போஷணம் பண்ணக்கூடியதா இருக்கிறது என்று காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ எப்படி இருக்கு அப்படின்னா அப்போ அந்த கவனம், அந்த தானியங்களை பொறுக்கக்கூடிய எவ்வளவு கவனமா பொறுக்கணும். ஏன்னா சிந்திருக்கக்கூடிய ஒரு 4, 10, 8 தான் சிந்திருக்கும். அது மண் இல்லாத அது பொறுக்கக்கூடியவர் எவ்வளவு கவனத்தால் பொறுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட கவனத்தோடைய முன்னங்குருவார் மொழிந்த வசனங்களை எல்லாம் ஒண்ணா பொறுக்கி 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 எடுத்து சேகரம் பண்ணார் புலகாச்சாரியன் காட்டுறதுக்காக இந்த ஸ்ரீசுக்தி இந்த இடத்துல உதாரணம் பண்றாரு. என்ன கடவுதிரே, இப்படி இவற்றை கொண்டு ஆர்க்கு எண்ணில் எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு சிவச்சரம் ஒண்ணு. இதெல்லாம் யாருக்கு, இந்த கிரந்தம் யாருக்காக பண்ணுறாரு என்று சொல்லக்கூடிய கற்றோர் தம்பி இருக்கு, கற்றோர் தம்பி இருக்கு, கற்றவர்களுக்காக தான் சொல்றாரு. கற்றவர்களுக்கு என்ன பண்ணார், கற்றோருக்கு வரிசை கொடுக்கைக்காக. கற்றோருக்கு வரிசைனா என்ன, வந்து பரிசு கொடுக்கல, கற்றவர்கள் எல்லாம் வந்து ஞானவான்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா இந்த இடத்துல என்னன்னா இன்னொரு அர்த்தத்தையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொல்லக்கூடிய கீழே 2வது பாதம் சொல்லக்கூடிய கற்றோர்கள் தாமுகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெற்றோம் என வந்து பின்பு கற்பர்னு தெரிவிச்சார். அப்போ கற்றோருக்கு கொடுக்கக்கூடிய கற்றோர்களே வந்து உகந்து கற்பர். கற்றோர்கள் வந்து பண்ணுவார், கல்வி தன்னில் ஆசையுள்ளவர் என்ன பண்ணுவார், இதை குருமுகேன அத்தியனம் பண்ணுவார். அந்த இடத்துல அர்த்தம் காமிச்சார். அப்போ இதை காட்டக்கூடிய காலத்திலே கற்றோருக்கு பரிசில் என்னால் கற்றவர்களுக்கு மட்டும் பரிசில் இல்லை. இப்படிப்பட்ட சிவஜன திவ்ய பூஷண திவ்ய சாஸ்திரத்தை பூஷண திவ்ய சாஸ்திரத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசையுடையவர்களுக்கு பரிசில்களாக கொடுத்தார். அவர்கள் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் அப்படின்னா இந்த சிவஜன பூஷணத்தை ஆச்சாரிய முகேன காலக்ஷேபம் கேட்டு உஜ்ஜீவனம் அடைய வேணும் அப்படின்றத அர்த்தம் அந்த இடத்துல கொள்ள வேண்டும். கற்றோருக்கு வரிசை கொடுக்கைக்காக, அதாவது தங்களுக்கு இதேஷிகளாயிருக்கிற ஆச்சாரியருடைய சந்நிதியிலே, இதேஷிகள்னா நன்மையே விரும்பக்கூடியவர்கள், அதாவது இந்த சேதனர்களுக்கெல்லாம் இந்த லோகர்களுக்கெல்லாம் வந்து நன்மையை நினைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியருடைய சந்நிதியிலே ஞாதவிய சகல அர்த்தங்களையும் நன்றாக கற்று கேட்டுகிற சொரூபத்துக்கு, அதாவது ஞாதவியம் சகல அர்த்தங்கள்னா ஞாதவியம் சொல்ல அறிய வேண்டும் அர்த்தம். அறிய வேண்டும் சகல அர்த்தங்களையும் நன்றாக கற்று கேட்டிருக்கிறோடைய சொரூபத்துக்கு, அறிய வேண்டிய அர்த்தங்களெல்லாம் நான் நன்றாக கேட்டவர்களா இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, கற்று கேட்டிருந்தவர்களா இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் கற்றோர்கள் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அதாவது கற்று அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல கற்று கேட்டு, அதாவது இப்ப என்ன சொல்றோம், கேட்கிறோம் கற்கிறோன்றது ஒண்ணு. அதாவது கற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ஒரு விஷயம், அதாவது சிவஜம் போடணும் ஒரு கிரந்தம் இருக்கு அப்படின்றது என்ன பண்றோம், கற்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு, அது ஞானம் ஏற்படுறது நமக்கு. ஆனா சிவஜன் கொடுத்த அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல நமக்கு அர்த்தம் தெரியாது. அப்போ எப்போ நமக்கு அர்த்தம் கேட்கும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் அடிபணிந்து கற்கக்கூடிய காலத்துல கேட்டோம் இல்லையா, அப்பதான் அந்த அர்த்தம் நமக்கு லபிக்கிறதா கற்று கேட்டு என்று சொல்ல முடியாது. கற்று கேட்டிருக்கூடிய ஸ்வரூபத்துக்கு அப்போ என்ன, அவர் வந்து அந்த கிரந்தத்தினுடைய வந்து ஒரு இருக்குன்றதை அறிந்து கொள்கிறார். அது மட்டும் இல்ல அதன் அர்த்தத்தை காலக்ஷேபமான குருமுகேன அத்தியசிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துக்கு, அப்படிப்பட்டவர்கள் ஸ்வரூபத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்வரூபம் என்னன்னா ஆத்மஸ்வரூபம் இந்த இடத்துல காட்டக்கூடியது. ஆத்மஸ்வரூபம் அந்த ஜீவாத்மஸ்வரூபம் என்ன, அனன்ய சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் என்று சொல்லும்படியாய் அவனுக்கே ஆட்பட்டு இருக்கிறதல், அவனை தவிர இனிமையான பொருள் ஒன்றும் இல்லை. அனன்ய சேஷத்துவம் என்று சொல்லுவேன், அனன்ய சரணத்துவம் வேற கதி இல்லை என்று சொல்லும்படியாய் அவனே எல்லாமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை உணர்த்தக்கூடியவதா இருக்கக்கூடியது. ஸ்வரூபத்துக்கு நின் திருவெட்டெழுத்தும் கற்று அரிய கற்று வல்லார் என்ன கடவுதிலே. இதுவும் வந்து இல்ல மேல இருந்தா எடுத்து காட்டுறாரு. நின் திருவெட்டெழுத்தும் வந்து தன்னடியார் திறந்தகத்து இல்லை வந்து சொல்லக்கூடிய காலத்துல வந்து திருமங்கையாழ்வார் சொல்லக்கூடிய திருக்கண்ணபுரத்து பெருமாள் இடத்துல நின் மற்றெல்லாம் பேசினும் நின் திருவெட்டெழுத்தம் கற்றுனான் கண்ணபுரத்துறை அம்மானே சொல்லும்படியாய் மற்றெல்லாம் பேசின எத்தனையோ விஷயங்கள் ஒன்று அடியார்களுக்கே உற்றதும் உன் அடியார் கடிமை என்று சொல்லக்கூடியதான் அந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது.
நின் திருவற்று எடுத்தும் கற்று அரிய கற்று வல்லார் என்ன கடவுதிரே. அப்படி காட்டக்கூடிய விஷயம் என்ன? முதலில் அறிந்து கொண்டு தெரிந்ததில் அறிந்தவர்கள் கற்றுக்கொள்கிறார். நின் திருவற்று எழுத்தும் கற்று என்பதனால என்னன்னா இந்த சேஷத்துவம் இந்த எல்லாத்தையும் தான் இந்த திருமந்திரத்தினாலே காட்டக்கூடிய விஷயத்தெல்லாம் காட்டார், தெரிஞ்சுட்டார். கற்று அரிய கற்று வல்லார்னு சொல்லும்படியாய் அது எப்படி இருக்குன்னா அரிய கற்று வல்லார், இது திருக்குறங்குடி பாசனத்தை காட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது காட்டுகிறார்கள். முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்தவர்களா அறிந்தவர்களை கற்றுக்கொண்டு அரிய கற்று வல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அதை அறிந்த அர்த்தங்களை எல்லாம் நம்ம தாரணம் பண்ணி பிறர்களுக்கு பிரச்சாரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர்களா இருக்க, வாத்மியா இருக்க வேணும். அரிய கற்று வல்லார் அதாவது தங்களுக்கு இதேஷா இருக்க ஆச்சாரிய சொன்னதிலே ஞாத்தவிய அறிய வேண்டும் சகல அர்த்தங்களையும் நன்றாக கற்று கேட்டு இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துக்கு நின்ற திருவற்றெழுத்தும் கட்டு அரிய கற்று வல்லார் என்ன கடவுதரே. அந்த ஸ்வரூபத்தையும் அறிந்தவர்களாக இருக்கணும், ஞானம் பொருந்தியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதாவது ஞானம்னு சொல்லக்கூடியது அடி இந்த இடத்துல சொரூப ஞானம் உண்டு. அது மட்டும் சொரூப ஞானம் இருந்தது தாசத்துவம் நமக்கு எப்பமானிக்கு அடிமைப்பட்டவன்றது காட்டக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அது மட்டும் இல்ல, பிறருக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வாக்மியா இருந்து சொல்லணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? அந்த கிரந்தங்களுடைய பரிச்சயம் நமக்கு ஏற்பட்டிருக்கணும். எப்படி அதை ஒரு உபன்யசிக்கணும், காலக்ஷேபம் பண்ணணும், அந்த ஞானம் ஏற்படணும். அப்படிப்பட்ட ஞானம் ஏற்பட்டதா சொல்லக்கூடிய ஸ்வரூப ஞானம் நல்லறிவும் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அரியக்கட்டு என்ன கடை மின்னணியான்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன காட்டுகிறாருன்னா பிரகாசமுடைய ஆபரணமாக பிரதிபதார்த்தம் காட்டுறார். ஏவம் விதரான அதிகாரிகளுடைய ஸ்வரூப ஔஜல்யத்தை உண்டாக்கும்படியான ஒளியை உடைய பூஷணமாக இப்படிப்பட்ட அதிகாரிகள் மின்னணியா அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னணியா சேர சமைத்தவர் சொல்லக்கூடியதா ஏவம் விதரான இப்படிப்பட்ட அதிகாரிய ஸ்வரூப ஔஜல்யம் ஸ்வரூபத்தை பிரகாசப்படக்கூடியது. அந்த ஸ்வரூபம்னு சொல்ற ரெண்டு, இப்போ நல்லறிவுன்னு ஒண்ணு, நன்ஞானம்னு ஒண்ணு. நல்லறிவுன்னு சொல்லக்கூடியதே சம்பிரதாய அர்த்தங்களை அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. நன்ஞானம் சொல்லக்கூடியது ஸ்வரூப அர்த்தங்களை ஸ்வரூப ஞானத்தை பொதுந்தவனா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட ஸ்வரூப ஔஜல்யத்தை உண்டாக்கும்படியான ஒளியை உடைய பூஷணமாக யாருக்கு சிவபூஜை போட்டு பண்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே கற்றோர்களுக்கெல்லாம் பரிசில்கள், கல்வி தன்னில் ஆசிரியர்களுக்கெல்லாம் பரிசில்களாக கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அப்படிப்பட்டவருடைய சொரூபம் என்னவா இருக்கிறது? நல்லறிவு நன்ஞானம் என்று சொல்லும்படியா இருக்கிறது. அப்படிப்பட்ட எதுக்கெல்லாம் இவருக்கு பண்ணக்கூடியது என்னன்னா அவர்களுக்கெல்லாம் இந்த நல்லறிவும் ஞானமும் ஏற்படுவதற்கு என்ன காரணமாக ஒளிய உடைய பூஷணம் உண்டாக்கும்படியான பூஷணமாக இது விளக்குகிறது சிவஜன பூஷணம். அப்போ கற்றவர்களுக்கும் கல்வி தன்னில் ஆசையுடையவர்களுக்கும் சிவஜன பூஷணமானது எப்படி இருக்குன்னா நல்லறிவும் நன்ஞானமும் ஊட்டக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த சிவஜன பூஷணம் சொல்லக்கூடிய ஆபரணம். சமைப்பார் நடுவே இவர் நித்தியமான உயிருக்கு பூஷணம் சமைத்தாரே. அதாவது உயிர்க்கும் என்னனியா அநித்தியமான உடலுக்கு பூஷணம் சமைப்பார் நடுவே இவர் நித்தியமான உயிருக்கு பூஷணம் சமைத்தாரே. பூஷணம் சொல்றது சாதாரண கேவலமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆபரணமா நம்ம நினைச்சோமானால் அப்படிப்பட்ட ஆபரணம் எதுக்கு அலங்கரணமா இருக்கு? அச்சேதனமாக அநித்தியமாக இருக்கக்கூடிய இந்த தேகத்துக்கு இதுவா இருக்கக்கூடிய. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நடுவே பிடலாச்சாரியர் எப்படி பண்ணார்? நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்காக ஒரு பூஷணம் சமைத்தார் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. நெய்யடை நல்லதோர் சோறும் நீதமும் அத்தாணிச்சாகும் கையடைக்காயும் கழுத்துக்கு போனது காதுக்கு கூண்டலமும் தெரிவிக்கிறார். திருமலாண்ட சொல்லக்கூடியது கையடைக்காயும் கழுத்துக்கு போனன்னு ஒரு ஆபரணம், காதுக்கு குண்டலமும் சொல்லுகிறார். இந்த இடத்துல கேட்கிறாரு, விசாரம் பண்றாரு, பெரியவாச்சன் விசாரம் பண்றாரு. ஏன் வேற பூஷணங்களை சொல்லக்கூடாதா? கையில போட்டுக்கிற வளையன்னு சொல்லக்கூடாதா? இலக்க மோதிரம்னு சொல்லக்கூடாதா? அப்படின்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு? இல்ல அப்படிலாம் சொன்னா என்னன்னா கைக்கு வளையணும் ஒரு மோதிரம்னு சொன்னா நம்ம கண்ணாலே பார்த்துடணும், அப்படி பிரத்யட்சம் பார்த்துடணும் அப்படியே. ஆனால் கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு போட்டுன்னா என்ன பண்ணணும்? ஒரு கண்ணாடியை வச்சுட்டு தான் பார்க்கணும். காலில் இருக்கக்கூடிய நல்லா இருக்க அப்படின்னு பார்க்கணும், காலில் இருக்குது நம்ம கண்ணாடி தான் பார்க்கணும். அப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய சற்றுக்கு விஷயமே இல்லை, அது நம்மளுடைய நேரடியான பார்வைக்கு பிரத்யட்சமான பார்வைக்கு விஷயம் இல்லை. அப்போ எதுக்கு இதை போட்டுருக்காருன்னா அடுத்தவனை பொறாமப்படுத்தணுன்றதுக்காக தான் போட்டுருக்காரு. பெரியாஜர் அப்படியே எழுதிட்டாரு, காதுக்கு கூண்டலமும் இது அப்படின்னா அப்படிதான் காஞ்சி சுவாமி தன்னுடைய உபன்யாசம் சொல்லுவார். ஒரு அம்மா என்ன பண்ணானா ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போனான். அப்படி காலத்துல நல்லா புது பட்டுப்புடையை போட்டு போயிட்டான். ஆனால் என்ன பட்டுப்புடையை போட்டுன்றதே அதனுடைய எப்போ இதுவாகும், அந்த நோக்கம் இதுவாகும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் இந்த புடவை எவ்வளவு விலை நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டாதான் அந்த பட்டுப்புடையினுடைய இதுவே சாபல்யமாகும் ஆயினதுக்கு. அப்போ கேட்டாலும் யாருமே கேட்கல, அவளுக்கு ரொம்ப இதுவான். அவன் அந்த அம்மாவை போய் சொன்னாலாம், புது புடவை கட்டினா தாகம் அடிக்கடி இருக்குமா, எனக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது அப்படின்னு போய் தானே சொன்னாலாம். அப்போ காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த புடவை கட்டின்றது அவளுக்கு தெரியணுமே. அதே போல இந்த இடத்துல பெரியாச்சனம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா காதுக்கு குண்டலமும் கழுத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா
தன்னால சக்ஷுஷா தன்னுடைய கண்ணால நேர பார்க்க முடியாது, கண்ணாடியில் தான் பார்க்கணும். பிறர் தான் அதை வந்து தன்னுடைய கண்ணால பிரத்யட்சமா பார்க்க முடியும். அவர்களுக்கு என்ன சொல்றது, இவன் இப்படிலாம் இருக்கானேன்னு ஒரு ஜுகுப்சை, அவனுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆமா, அனித்தியமான உடலுக்கு சமைப்பார் நடுவே இவர் நித்தியமான உயிருக்கு பூஷணம், அனித்தியமான உடலுக்கு பூஷணம் சமைப்பார் நடுவே இவர் நித்தியமான உயிருக்கு பூஷணம் சமைத்தாரே. இந்த ஆத்மாவுக்காக இந்த சிவஜன பூஷணம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மாவுக்கு பூஷணம் பராவர குருக்கள் பூட்டும் ஆத்ம பூஷணங்கள் தெரிவிக்கிறார். பட்டம் சூடகம் அவனை பராவர குருக்கள் பூட்டும் ஆத்ம பூஷணங்கள் தெரிவிக்கிற ஆச்சாரியர்கள். அப்போ என்ன காட்ட வந்த விஷயம் என்னன்னா, இந்த நித்தியமான ஆத்மாவுக்காக ஒரு பூஷணம் உண்டு அப்படின்னா அது புலலோகாச்சாரியராலே அருளி செய்யப்பட்ட சீவச்சன பூஷணம் தான் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. உயிருக்கு மின்னணியா காட்டக்கூடிய விஷயம். உயிருக்கு மின்னணியா அப்படின்னா மின்ன பிரகாசமா இருக்கக்கூடியது, ஆத்மாவுக்கு மின்னணியாக இருக்குது. ஆத்மாவுக்கு பிரகாசனத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது இந்த சீவச்சன பூஷணம் சொல்லக்கூடியது. வைகுண்ட பிரிய கண்டபூஷணமாயிரே இருப்பது. அதாவது இந்த சீவச்சன பூஷணத்துக்கு இன்னொரு தனியாக இருக்கு. வாகுண்டோத்கண்ட வைகுண்ட பிரியாணாம் கண்டபூஷணம் குருணா ஜெகதாம் புக்தம் வியாப்தம் வச்சனபூஷணம் சொல்லும்படியாய் ஒரு சம்ஸ்கிருத தனியன் ஒன்று இருக்கு சிவஜன பூஷணத்துக்கு. அகுண்டோத்கண்டனா வைகுண்ட பிரியாணம், அதாவது வைகுண்டம் தாமம்னு சொல்லப்படுது. பரவபதம் எப்படி இருக்குன்னா அழிவில்லாததாக இருக்கக்கூடியது, நிறைந்ததாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வைகுண்டத்திலே என்ன சொல்றது வந்து பிரியத்தை உடையவர்களா இருக்காரு. எல்லாரும் நம்ம மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவர்களையும் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும், அந்த ஜுகுப்சை அந்த ஆசையானது எப்படி இருக்குன்னா இச்சா அந்த கழுத்தளவு நிரம்பியிருக்கான். வைகுண்டோத்கண்ட வைகுண்ட பிரியாணம் கண்டபூஷணம், அவர்களுக்கு கழுத்தளவுக்கு அந்த மோட்சத்தை அடைய வேணும்ன்றது அந்த இச்சையானது எப்படி மோட்சங்களுக்கு எப்படி இருக்குன்னா கழுத்தளவு நிரம்பி இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அப்படி பிரீத்தியுள்ளவர்கள் என்ன பண்றது, குருணா ஜெகதாமுக்தம் வியாப்தம் வஜ்ரபூஷணம். ஆனால் புலராகாச்சாரியாலே இது பண்ணப்பட்டது இது என்னன்னா இந்த ஆத்மபூஷணமாய் விளங்கக்கூடியதா இருக்கக்கூடியது இந்த புலராகாச்சாரியாலே அருளி செய்யப்பட்ட ஸ்ரீவச்சன பூஷணம் என்று காட்டக்கூடியது. மின்னணியா சேரச் சமைத்தவரே, அதாவது ஔஜ்வல்ய ரூபமான ஆவரணமாய் சேரும்படி அண்ணுதல். ஔஜ்வல்யம் சொல்ல வந்து விடரக்கூடியதா இருக்கும். ஔஜ்வல்ய ரூபமான சொரூபத்துக்கு சேரும்படியாக இருக்கக்கூடிய ஆவரணமாய் சேரும்படி எண்ணுதல், சொரூபத்துக்கு சேரும்படி எண்ணுதல். அதே அவர் கீழே காமிச்சிட்டார். கீழ் சொன்ன வச்சனங்கள் எல்லாம் அந்யோன்யம் சந்தர்ப்பமாம்படி சமைத்தவரே பேரிட்டார் சமைக்க என்கிறது பண்ண என்றபடி. கீழ் சொன்ன வச்சனங்கள் எல்லாம் வச்சனங்கள் சிவஜன பூஷணம் சொன்னாலே அதெல்லாம் எப்படி இருக்கணும், அந்யோன்யம் சந்தர்ப்பமாம்படி. அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து என்ன சொல்றது, ஒரு அந்யோன்யமா இருக்கணும், பரஸ்பரமா வந்து சேர்ந்த பொருளா இருக்கணும், சேர்ந்த பொருளா இருக்கணும். அது இல்லாத எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னா அது சேர்ந்துதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கிறது காட்டுகிறார்கள். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ராமாயணத்துல ராமன் வனத்துக்கு போறான். வனத்துக்கு போகக்கூடிய காலத்துல கோவனை வந்து ராமன் வந்தாலும் அறிஞ்சிட்ட உடனே என்ன பண்றான், பலவிதமான அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய பதார்த்தங்களை எடுத்துன்னு ராமன் இடத்துல கொடுக்குறான். ராமன் அந்த காலத்துல என்ன சொல்றான், இல்ல கோவா நீ வந்ததே எனக்கு ரொம்ப பரம சந்தோஷம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுறான். அப்ப அது ஒரு கட்டமாகி கொடுத்தா. இப்போ பாரதத்துல அதே மாதிரி பார்க்கக்கூடிய காலத்துல யுத்தம், இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்கக்கூடிய சமயம். யுத்தம் நடக்கக்கூடிய சமயத்துல என்ன சொல்றான், அந்த திருதராஷ்டிரனை வந்து சஞ்சயன் கிட்ட சொல்றான், இந்த கிருஷ்ணன் இருக்கிறதுனாலதான் வந்து பாண்டவர்கள் நம்மளால வெற்றி கொள்ளவே முடியல. அதனால என்ன பண்றான், இந்த கிருஷ்ணனை எப்படியாவது வந்து நம்ம கூட சேர்த்துடுவோம் அப்படின்னு எப்படியாவது நம்ம பக்கத்துல இழுத்துறேன், அவனுக்கு ஏதோ ஒரு 5 கிராமம் 10 கிராமம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அவன் சொல்றான், ஐயோ உனக்கு வந்து இதுவரைக்கும் வெளிக்கண் தான் தெரியலான்னு வச்சிருந்தேன், நீ வந்து உள்கண்ணும் அகக்கண்ணும் உனக்கு இல்லையா, அவன் எப்படிப்பட்டவன், அந்யத் பூர்ணாத் அபான் கும்பாத் அந்யத் பாத வனேஜனாது அந்யத் குஷல சம்பிரஷ்னாத் என்று சொல்லும்படியாய் அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான். அந்யத் பூர்ணாத் அபான் கும்பாத், ஒரு பூர்ண கும்பத்தை கொடுத்து அப்பா கண்ணா எம்பெருமானே நீ என் வீட்டுக்கு எழுத்தருளு அப்படின்னு சொன்னா ஓடி உள்ள வரக்கூடியவனாய் இருக்கக்கூடியவன். அந்யத் பாதாவனைய அவன் திருவடிகளை ஒரு தீர்த்தத்தை சேர்த்தா போதும் அவன் ஓடி வரக்கூடியவனாய் இருக்கிறான். அவன் அப்படி நீ சௌக்கியமா இருக்க, பல்லாண்டு பல்லாண்டு 10,000 ஆண்டுன்னு சொன்னால் அகமகிழ்ந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட கூட எம்பெருமான போய் வந்து நீ வந்து இது மாதிரி சொல்றீங்க, அவன் இதுக்காகலாம் மயங்கி வரப்போறானா, இந்த ஜெகத் காரணம் இந்த ஜெகத் ரட்சகன் அவாப்த சமஸ்த காமனா இருக்கக்கூடியவன், அவனுக்கு போய் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடியா இன்னொரு கட்டம். முதல்ல ஒரு கட்டம் குகன் எடுத்தார், 2வது கட்டம் பாரதத்துல வந்து இவர் எடுக்கிறார். அவன் அதே மாதிரி தெரிவிக்கிறான். ஆழ்வார் பாடுறார், பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலிருவீர் விரிவகை நீர் தோய் புரிவதும் புகை பூவே அப்படின்னு பாக்குறோம். ஒரு ஏதோ ஒரு வந்து பெருமானுக்கு வந்து இது பண்ணணும்னா ஒரு திருவாராதனை பண்ணக்கூடிய காலத்துல ஊதுவத்தி ஏற்றி வைக்கும். ஊதுவத்தி ஏற்கிறதுக்கு ஊதுவத்தி ஒண்ணுமே இல்லை,
அவர் சொல்றாரு என்ன சுருளா வந்து இந்த தச்செல்லாம் சீவி போடுறான் பாருங்க, அது அகில் புகையை தான் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல ஒரு மரக்கட்டை 4 இருக்கு, அதை கொளுத்தி விடு, அதை எரிஞ்சா கூட போதுன்ற. அவர் சொல்ற வந்து அந்த சமயத்துல பட்டருக்கும் நஞ்சியருக்கும் ஒரு விருத்தாந்தம் நடக்குது. அட்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல கண்டகாரிகா புஷ்பத்தை கூட எம்பெருமானுக்கு சாத்த விடலான்னு விட்டு. கண்டகாரிகா புஷ்பம்னு சொல்லக்கூடியது சாஸ்திரத்தை சொல்றது, இந்த கண்டகாரிகா புஷ்பம் எம்பெருமானு சாத்தக்கூடாதுன்னு. உடனே நஞ்சியர் எழுதுகிற சாஸ்திரத்துல இப்படி சொல்றது, இப்படி சொல்றாரு பட்டரே, என்ன சுவாமி இப்படி சொல்றாருன்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு பட்டர், உடனே சொல்றாரு, கண்டகாரிகா புஷ்பத்தை எம்பெருமானுக்கு சாத்தக்கூடாதுன்னு காரணம் என்ன தெரியுமா? அது வந்து அது நிஷித்தம், அது வந்து தவிர்க்கக்கூடியதுன்றதுனால சாத்த வேணும் இல்ல. அதுல முள்ளு இருக்கு, அதை பொறிக்கக்கூடிய பக்தன் எம்பெருமானுக்கு சாத்தணும்னு சொல்லக்கூடிய காலத்திலே பக்தன் போய் அதை கை வச்சா கையில முள்ளு குத்துமே. அன்னைக்கு அப்படித்தானே கஜேந்திரன் பூ பறிக்க போனா போய் முதல்ல இருக்கக்கூடிய தடாகத்தை போய் மாத்திட்டானே. அதை போல சொல்றாரா, அப்படி இருக்கக்கூடிய காலத்துல முள்ளு குத்துன்றதுனால எம்பெருமான் வேண்டாம் தானே தவிர, சாஸ்திரங்கள் வேணான்னு சொல்லிட்டே தவிர எம்பெருமானுக்கு நிஷித்தம்னு சொல்லக்கூடியது என்ன? அவனாலே படைக்கப்பட்ட அத்தனை வஸ்துகளை காரிய பொருட்கள் அனைத்தும் காரண துஷ்லேருந்து வந்தது. அதனால அவனுக்கு நிஷித்தமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லைன்னு தானே சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே பரிவதில் ஈசனை பாடி பிரிவதை இன்னும் புரிவதும் புகை பூவே எத்த வேணும். அகில் புகை தான் ஏற்றணும்னு இல்லை, சாம்பிராணி தான் ஏற்றணும்னு இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா பக்தியோட கொடுன்றார். அதுக்காக நம்ம வந்து எல்லாம் இருக்கிற சராயெல்லாம் கொண்டு போய் குப்பை சராயெல்லாம் அங்கே ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தி ஆப்ரயச்சதி. பெருமான் கீதையில சொல்றான், நீ பத்திரத்தை கொடு. ஒரு பத்திரம்னா இலை, புஷ்பம் சாதாரண ஒரு அரளி புஷ்பமா இருந்தாலும் பரவாயில்ல. பத்திரம் புஷ்பம் பலம், ஒரு சின்ன பழம் ஏதாவது கிடைக்காத வீட்டுல எதுவுமே கிடைக்கலையா, தோயம் குழாயில ஜலம் வருது குடிச்சு கொடு, அதை கொடு. எதை பார்க்கிறான்? பிரயச்சதி யோமே பக்தியா பிரயச்சதி. பக்தியினால எதை கொடுக்குறான்? அந்த உள்ளத்தை தான் பெருமான் பார்க்கக்கூடியவனாய் இருக்கிறான். இப்போ இவ்வளவு விஷயங்கள், இப்போ 4 விஷயங்கள் 3-4 விஷயங்களை பார்த்தோமே. இப்போ காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இது ஒரு பிரமாணம். ராமாயணத்தை முதல்ல ஒரு பிரமாணத்தை பார்த்தோம். எம்பெருமான் என்ன சொன்னான்? நீ வந்தா போதும் குவா அப்படின்னு அவன் வந்து சொல்றான். அடுத்தது சஞ்சயன் என்ன சொல்றான்? அவன் எதை பார்க்கிறான் எம்பெருமான்? அவனுக்கு வந்து ஒரு அந்நியத்பூர்ணா தபான் கும்பான்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன விஷயங்களே அவனுக்கு கொடுத்தாலே பல்லாண்டு ஒரு வார்த்தை சொன்னாலே மகிழக்கூடியவனாய் இருக்கிறான். அர்ச்சாதார எம்பெருமானுக்கு ஒரு வந்து அகில் புகையும் வேண்டாம், வந்து சாம்பிராணி புகையும் வேண்டாம், சாதா ஒரு மர சுருளை எழுத்தி விடு, அவரு காட்டுறார். யோமே பக்தியா பிரயச்சது, பக்தியை எம்பெருமான் பார்க்கிறான். இவ்வளவு விஷயங்கள் ஒன்னும் விதவிதமான பிரமாணங்கள், பின்னமாக வேறு பிரமாணங்கள், ஒரே திவ்ய பிரபந்தத்துல சொன்னதில்லை. ஆனால் எப்படி இருக்கு? அர்த்தங்களை பார்க்கக்கூடிய காலத்துல சந்தர்ப்பங்கள் சேர்ந்து இருக்கிறது. அந்யோன்யம் சந்தர்ப்பமாம்படி, அப்படியே அந்யோன்யமா இருக்கக்கூடியதா இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். சந்தர்ப்பமாம்படி சமைத்தவரை பேரிட்டார் சமைக்க. அப்படி இருக்கணும். இப்ப சிவஜன்மோன்னு சொல்லப்பட்டது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்ட அந்யோன்யத்தை கொண்டதா இருக்கிறது. இதுல எவ்வளவு பெரிய காட்டம் இப்பதான் நமக்கு தெரியுது. ஒருத்தர் ஏதோ பூர்வாச்சாரிய வாக்கியானங்கள் வசனங்கள் எல்லாம் தொடுத்தார்னு கேட்டால், இந்த மாதிரியான தொடர்பு இருந்தா தான் தொடக்க முடியும். அடுத்த மேல கேள்வி வாக்கியத்தை தெரிவிக்க போறாரு. சங்கதி இருக்கணும், ஒன்னொன்னுக்கு ஒரு வாக்கியத்துக்கும் சங்கதி இருக்கணும் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அப்போ அந்யோன்யம் சந்தர்ப்பமா அப்படி சமைத்தவரே பேரிட்டா. அப்படி சமைத்தவரே அப்படி வந்து ரெண்டும் அந்யோன்யமா வந்து அந்த அர்த்தமும் பொருளும் வந்து அர்த்தமும் அந்த வந்து மூலமும் அர்த்தமும் ஒன்றிற்கு இணைந்து செல்லக்கூடியதா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டவரை சமைத்து அவரே பேரிட்டார். சமைக்க என்றது பண்ண என்றபடி, ஆரஞ்சமைக்க என்றே இவர்கள் சாதி பேச்சிருப்பது. பொற்கல்லர்களா என்ன பண்ணுவார்களாம்? ஆரம் சமைக்க என்று பார்க்கலாம். ஆரம் சமைக்கன்னா வந்து ஒரு ஆரம் சமைக்கன்னா அவருக்கு பொற்கொள்ளர்கள் பேசக்கூடியதுல வந்து ஒரு ஆரத்தை பண்ணணும்னா ஆரம் சமைக்க என்று பார்க்கலாம். சமைத்தவரே சீர்வச்சன பூர்ணம் என்பர் கலை கிட்டார் பின் இக்கலை கிட்டார் பின். அதான் சமைத்தவரே என்ன பண்ணுவார்? அவரே என்ன பண்றார்? இந்த இடத்துல வந்து சீர்வச்சன பூர்ணன்ற பேரை தானே இட்டு விட்டார் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடியது. அதாவது ஆபரண நிர்மாணகர் தாமே அந்த ஆபரணத்துக்கு அனுகுணமானதோர் அபிதானத்தை கற்பிக்குமா போலே வச்சன சந்தர்ப்ப ரூபமான வச்சனபூஷணத்தை நிர்மித்த அந்த பிள்ளை லோகாச்சாரியர் தாமே ஸ்ரீவச்சனபூஷணம் என்கிற இந்த அதிசயத்தமான திருநாமத்தை இந்த பிரபந்தத்துக்கு சாத்தியறினார் என்பதை. ஆவரணத்தை வந்து ஒருத்தர் வந்து பண்றாரு. ஒருத்தர் பண்ணக்கூடியவரே பேர் வச்சாதான் தெரியும். சில பேரெல்லாம் சில ஏதாவது வந்து சாய்பா இதுக்கு என்ன பேர், என்னதோ சாத்திரிக்க தட்டுல அப்படின்னு கேட்டா என்ன பேர் இது அப்படின்னு கேட்டான்னா இனிமேல் தான் பேர் வைக்கணும் அப்படின்வா. அதுபோல என்ன சொல்றாரு? இந்த இடத்த ஆபரணத்தை நிர்வாகம் பண்ணவர் என்ன பண்ணார்? அவரே பேர் வச்சுட்டார். சொல்றாரு, நீயே பேர் வச்சுக்க. ஏதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, நீயே பேர் வச்சுக்கிறது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா எனக்கு தெரியல, நீயே அதோட பேர் ஒன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுபோல என்ன பண்றாரு? ஆபரணத்தை நிர்மாணிப்பவர் என்ன பண்றாரு? அந்த ஆபரணத்துக்கு தக்கவாறு ஒரு பேர் வைக்கிறாரே. அதே போல அபிதானத்தை இந்த பேரை கற்பிக்குமா போல வச்சன சந்தர்ப்ப ரூபமான வச்சனபூஷணத்தை நிர்மித்த வச்சன சந்தர்ப்பம், அந்த வச்சனங்களின் சந்தர்ப்பங்களும் சேரக்கூடியதா இருக்கு. வச்சன பூஷணத்தை நிர்மாணம் செய்தவராக இருக்கக்கூடிய பிள்ளலோகாச்சாரியர் தாமே ஸ்ரீவச்சன பூஷணம் என்று சொல்ல அதிசயமான ரொம்ப பெருமை பொருந்திய திருநாமத்தை இந்த பிரபந்தத்துக்கு சாத்தி அருளினார். பின் சேர சமைத்த பின் என்னுதல். பின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அல்லாஹ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து சேர சமைத்தாரே அதற்கு பின் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது.
அந்த ரகசியங்களை அருளி செய்த பின் அவரே பெயரிட்டார். பிதாபுத்திரஸ்ய நாம குறியாது என்கிறபடியே, அதாவது பிதாவானவன் அவரே பெயரிட்டார். அவரே பேரிட்டார் அப்படின்னா எப்படி வந்து ஒரு பிதாவானவன் தன்னோட தந்தையானவன் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி பேரிட வேண்டும் அதை போல பேரிட்டார் சிவஜனம் போடுவோம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கிரந்தத்துக்கு காட்டக்கூடியதா இருக்கு. அதாவது இப்படிப்பட்ட பெருமை வேற எதுக்குமே இல்லைன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நம்மாழ்வார் 7ஆம் பத்து பாடக்கூடிய காலத்தில் திருவாரம் இருக்க இன்பம் பயக்க எழில் மலர் மாதரம் தானும் இவ்வேழ் உலகை இன்பம் பயக்க இனிதுடன் வீழ்த்திருந்த ஆழ்கின்ற எங்கள் பிரான் அன்புத்தமர்துரைகின்ற அடிப்பொழில் சூழ் திருவாரன்களை அன்புத்தமர்ந்து வளம் செய்து கைத்தொழில் நாள்களும் ஆகும் குலோன்னு சொல்லும்படியாய் நம்மாழ்வார் என்ன பண்றார், அவர் ரொம்ப கிளேசத்தோடு இருக்கக்கூடிய காலத்தில் திருவாரன்களை பெருமான் சொல்றார், நம்ம பிராட்டியோட இருந்து உங்களுடைய வச்சனங்களை உங்களுடைய பாசனங்கள் எல்லாம் கேட்கிறோம்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஆழ்வார் போய் இடத்துல போய் திருவாரன்மலையில போய் வாசா கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கக்கூடியது. நம்மாழ்வாருக்கு அப்போ என்ன பேர் ஏற்பட்டது, அது இது ஏற்படுதுன்னா திருவாய்மொழி அருளி செய்தார். அந்த பாசுரத்தை அவரே தானே போய் விண்ணப்பம் செய்தார். அப்படியா? அப்போ ஆனா அந்த திருவாய்மொழிக்கு அவர் பேர் வச்சார். திருவாய்மொழின்ற பேர் அவர் வைக்கல, திருவாய்மொழின்ற பேர் அவர் வைக்கல, வேற யாரோ தானே திருவாய்மொழின்ற பேரை வைத்தார். சரி இருக்கட்டும். அதே போல வால்மீகி ராமாயண கிரந்தகர்த்தா யார் அப்படின்னு கேட்டோம்னால் வால்மீகி பகவான். அப்படிப்பட்ட வால்மீகியோட இந்த கானம் பண்ணுவார்கள் யார் அப்படின்னு கேட்டா லவகுச்சர்கள் தான் பாடினார்கள். லவகுச்சர்கள் தான் கானம் பாடினார்கள் கேட்கிறோம். அப்படி பாடினவர்கள் யார் இடத்துல பாடினார்கள்னா அந்த ராமாயணத்தோட லட்சபூதையா இருக்கக்கூடிய சீதா பிராட்டின பாடினாரா? சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த ராமாயணத்தாலே சிறையிறந்த விளையாட்டம் சொல்கிறதுன்னு புடலாச்சாரே தெரிவிக்கிறார். அப்போ இந்த பாசுரத்தை பாடுங்க ஸ்லோகங்களை ராமாயண ஸ்லோகங்கள் யார் தரத்துல பாடிருக்கணும்னா சீதா பிராட்டி இடத்துல பாடிருக்கணும். சீதா பிராட்டி இடத்துல பாடல. நம்மாழ்வாரான பெருமாளை பாடினக்கூடிய காலத்துல திருவாரூரில் பெருமாள் கிட்ட பாடிட்டார். ஆனால் ராமாயணத்தில் வகுப்பச்சர்கள் பாடின காலத்திலே அந்த ராமாயணத்துக்கு லட்சுமிபூதையா இருக்கக்கூடிய சிறையிறந்த விளையாட்டத்தை சொல்லக்கூடிய அந்த ராமாயணத்தினுடைய கதையை ராமன் தன் காதுபட கேட்டான். செம்பவள திரள்வாய் தன் சென்று கேட்டான், திலநகர் திருச்சித்திர கூடந்தண்ணல் என்று சொல்லும்படியாய் இந்த ராமன் கேட்டான் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ சீதா காவியத்தை ராமன் காட்டினான். பாடினவர்கள் எப்படி இருக்கணும். ஆனால் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த ராமாயணத்துக்கு யார் பேர் வச்சார்னா வால்மீகி பேர் வச்சானான்னு தெரியல. ஆனால் இந்த சிவஜனமோகன்ற பேரை எப்படி யார் வைத்தார் அப்படின்னு கேட்டால் சொல்லும்படியாய் புனலோகாச்சார் தானே வந்து இந்த சிவஜனமோகன்ற பேரை விடுவித்து வைத்தார் என்று காட்டும்படியாய் அருளி செய்தவன் அருளி செய்தவன் அந்த பேரை இதற்கு இட்டார். தமக்கு அதிசயமான திருநாமத்தை தவப்பனார் ஆதரித்து சாத்தினார் போலே இத்த ஈன்றதாயான தாமும் அப்படியே இதுக்கு அதிசயமான திருநாமத்தை சாத்தி அருளினார் ஆய்த்து. இப்பிரபந்தம் மூலமாக இவருடைய ஞான சந்தானம் அவிச்சின்னமாய் நடந்து செல்கிறது. ஞான சந்தானம், சந்தானம்னா சந்ததிகள், அதாவது அவருக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய சந்ததிகளாக இருக்கக்கூடிய ஞான சந்தானம் அவிச்சின்னமான இடைவீடு என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. எப்படி வந்து இவருக்கு வடக்கு திருவிதி பிள்ளை வந்து இவருக்கு பேர் இட்டுட்டார், இவர் வந்து சிவஜன் பொழுதுக்கு பேரிட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு மேல் சொல்றார் ராமானுஜர் எப்படி பேர் வைக்கக்கூடிய காலத்துல ராமானுஜர் யஜ்ஞமூர்த்திக்கு பேர் விட்டார். அருளாள பெருமாள் பேர் ஒரு பெரிய வாத போர் நடக்கிறது. யஜ்ஞமூர்த்திக்கு அருளாள பெருமாள் பேர் வைக்கிறார். வைக்கக்கூடிய காலத்துல என்னாச்சு, அருளாள பெருமாள் சொல்லக்கூடிய தேவபெருமாள் அருளாலே இவர் திருத்தி பணி கொள்ளப்பட்டார். ஆனால் அருளாள பெருமாள் பேர் வச்சார். என்ன பண்ணார், பெரிய ஆச்சாரியர் தனக்கு நிகரான ஆச்சாரியர் இருக்கு, அதனால என்ன பண்ணார் எம்பெருமானார் பேர் வச்சு விட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப என்ன பேரு அப்படின்னா இவருக்கு முழுக்கவா எப்படி இருக்குன்னா ஒரு பாதி பேரும் யஜ்ஞமூர்த்தின்னு சொல்லக்கூடிய இருக்கு, ஒரு பாதி பேர் எப்படி இருக்குன்னா பெருமாளுடைய பேரா இருக்கு, மற்றொரு பாதியா இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா எம்பெருமானார் ஆச்சாரியருடைய பேரா இருக்கு. ஆனால் புலலோகாச்சாரிக்கு எப்படி இருக்கு பேர் அப்படின்னு கேட்டால் புலலோகாச்சாரன்னு சொல்லக்கூடியது நம்பிள்ளை லோகாச்சாரன் பேர் அப்படியே வச்சுட்டார். லோகாச்சாரியர் பிள்ளை பூர்த்தியா ஆச்சாரியன்றனாவே இவருக்கு இருக்கக்கூடியதுன்னு காட்டுகிறதுக்கு இதெல்லாம் புலலோகாச்சாரியர் யோஜனை பண்ணி பார்த்துப்பாருன்னு தெரியல. இந்த சிவஜன போட்டும் பேர் வைக்கக்கூடிய காலத்துல புலலோகாச்சாரியர் இந்த யோஜனை எல்லாம் பண்ணி பார்த்துப்பாரு. நமக்கு வந்து இப்படி பேர் வந்து எம்பெருமானார் அந்த மாதிரி பேர் வச்சுட்டார். ஆனால் வந்து நம்ம வடக்கு திருவிதி பிள்ளை சொல்ற நம்ம தகப்பனாரானவர் என்ன பண்ணார், ஆச்சாரனுடைய பேரையே நமக்கு வச்சுட்டார். அதனால நம்ம என்ன பண்ணணும், எழுதி கந்தத்துக்கு எப்படி வேணா முன்னோர்கள் சொன்ன வச்சனம் இது. அதனால நம்ம இதுக்கு சிவஜனம் போடணும் பேர் வைக்கணும் தானே ஆசைப்பட்டு இந்த பேரை வைத்து விட்டார் என்று கொள்ளக்கூடியதாய் சிவஜனம் போடணும் என்ற முன்னோர்கள் வச்சனம் தெரியணுமே. வேற யாருக்கிட்டே வச்சா வேற ஏதாவது பேரை கொடுத்தாலும் என்ன பண்றது, இதுக்கு சிவஜனம் போடணும் என்ற பேரை தானே ஆசையுடன் இது இந்த கிரந்தத்துக்கு சாற்றினார். எப்படி ஈன்ற தாயானவள் தன் குழந்தைக்கு பேர் வைப்பாளோ அதே போல அதுவும் உகந்த எம்பெருமானை ஏற்றுக்கிறார். இப்ப நேற்று கூட பார்த்தாங்க சதங்கழகியார்னு ஒரு சரித்திரம் தம்பி நஞ்சியரோட இருக்குது. அவர் ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு தான் ஒரு சதங்கழகியார்னு பேர் வச்சான்னா தனக்கும் அவருக்கு மட்டும் தெரிந்த விஷயத்த அன்போடு தனிமையில் இருக்கக்கூடிய கூப்பிடக்கூடிய காலத்துல என்ன பண்ணாரா அவர் போய் எல்லாருக்கும் பிரகடனப்படுத்தி வந்தார் அப்படின்னு பார்த்தோம்.
அதுபோல எப்படின்னா தானே ஆசையோடு வைத்தார். அதெல்லாம் அது எப்படிப்பட்டதுன்னா எம்பெருமான சுபேன மனசா தியானம் என்று சொல்லும்படியாய் எம்பெருமானுடைய வந்து இப்படித்தான் நிறைவேற வேணும் என்றது எம்பெருமானுடைய சங்கல்பம். அதுக்கு அனுகுணமாக திரும்புவார். சேரச் சமைத்த பின் அந்த ரகசியங்களை அருளி செய்த பின் அவரே பெயரிட்டார். பிதா புத்திரஸ்ய நாமகுரியாத் என்கிறபடியே நமக்கு அதிசயமான திருநாமத்தை தமப்பனார் ஆதரித்து சாத்தின இத்த ஈன்று தாயார் தாமம் அப்படியே இதுக்கு அதிசயமான திருநாமத்தை சாத்தியருனாய் இப்பிரபந்தம் மூலமாக இவருடைய ஞான சந்தானம் அபிச்சின்னமாக ஞான சந்தானம் இவருக்கு சந்ததிகள் எப்படி ஏற்படுறதுன்னா அப்படிதான் ஏற்படுறதுன்னு காட்டுகிறார்கள். வடக்கு திருவீதி பிள்ளை எப்படி பண்ணாரு? இவருக்கு பிள்ளராஜாருடைய ஞான சம்பாதனத்துக்கு காரணம் என்ன? வடக்கு திருவீதி பிள்ளை அவர் வந்து திருத்தகப்பனார் இருக்கக்கூடிய நம்பிள்ளை திருவடிகளை ஆசிரியத்து நல்ல பகுமுகமான ஞானத்தை பெற்றவராக இருக்கிறார். அப்படி இவருக்கு அவர்கிட்ட வந்து ஞானமா இருக்கக்கூடியது. இப்படி இவருடைய வந்து பிள்ளராஜாருடைய ஞானம் எப்படி அவருக்கு ஞான சந்ததிகள்னு யார் சொல்றது? வடக்கு திருவீதி பிள்ளை ஞான வாரிசுன்னா வந்து பிள்ளராஜாரையும் அழிமனாவல் நாயனாரே சொல்லலாம். இப்போ பிள்ளராஜாருடைய நைஷ்டிக பிரம்மச்சாரியார் கூட யார் ஞான சந்தானம் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஞான சந்தானமா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த சிவஜனம் போடுறதை அதிகரிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவர் ஞான சந்தானம். அவர் என்ன நினைச்சார்? நமக்கு ஒரு பிரஜை பிறந்து அதுக்கு இது பண்ணா கூட என்ன ஆகும்? அவர்கள் ஒரு காலத்துல பரவத்தை அடையக்கூடியது. அப்போ என்ன அந்த ஞானமானது என்ன இருந்தது? அவர்கள் பெற்ற ஞானமானது அதோட முடிஞ்சு போறது. அவர்கள் இந்த நில உலகத்திலே ஜீவித திசையில இருக்கக்கூடிய வரைக்கும் தான் அவர்கள் அந்த ஞானம் இருக்கக்கூடியது. அவர்களே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்களே ஆனால் அந்த ஞானமானது என்ன இருந்தது? அது மறைந்து போகும். ஆனால் அந்த ஞானம் அவிச்சின்னமாக இடைவீடின்றி ஒரு தொய்வில்லாமல் வந்து கொண்டிருக்கணுமே. அதுக்காக என்ன பண்ணார்? சிவஜன கோஷத்தை கிரந்தஸ்தமாக்கினார், ஒரு கிரந்தமாக ஆக்கினார். அப்போ அதுக்கு சந்ததிகள் ஞான சந்தனம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சிவஜன கோஷத்தை அதிகரிக்கக்கூடிய அதிகாரிகள் யாவருமே அவர்களுடைய பிள்ளராஜாருக்கு குமாரர்கள் போலே அவர்கள் அவர்களுடைய குமாரர்கள் போலதான் சொல்லப்படுது. ஞான சந்தானம் அவிச்சின்னமாய் நடந்துச்சிருக்குது. வச்சனபூஷணம் என் பேர் ரத்னபுச்சனமான பூஷணத்தை ரத்னபூஷணம் என்பா போலே ஆச்சாரிய வச்சன பிரச்சுரமாய் அனுசந்தாத்தாக்களுக்கு ஔஜல்யகரமாய் இருக்கையாலே இதுக்கு வச்சனபூஷணம் என்று திருநாமம் ஆயிற்று. அதாவது வச்சனபூஷணன்ற பேர் எதனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல மாமனிகள் இது அவதாரிகளை சிவஜன அவதாரிகளை இட்ட பந்தி அப்படியே எடுத்து உதாரணம் பண்றார். ரத்ன பிரச்சுரமான பூஷணத்தை ரத்னபூஷணம் என்னமா போலே ரத்னங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆரத்தை என்ன சொல்றோம்? ஒரு விதா சொல்றோம், ஒரு திருவாபரணத்தை ரத்னபூஷணம்னு சொல்லுமா போலே. இது எப்படி இருக்குன்னா ஆச்சாரிய வச்சன பிரச்சுரமாய் ஆச்சாரிய வச்சனங்கள் நிறைந்திருக்கக்கூடியது அனுசந்தாத்தாக்களுக்கு ஔச்சல்யகரமாய் இருக்கையாலே அனுசந்தானம் பண்ணக்கூடியது எப்படி இருக்கலாம்? அந்த பெருமையை விளைவிக்கக்கூடியதாய் ஒரு பிரகாசனத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அதனால இதுக்கு வச்சனபூஷணம் என்ற திருநாமம் ஆயிடுச்சு. அதனாலதான் இதுக்கு வச்சனபூஷணம் பேர் வச்சார். ரத்னபூஷணன் எப்படி பேர் வச்சாரோ அது போல வச்சனங்கள் நிறைந்திருக்கக்கூடியதனால வச்சனபூஷணம் என்ற பேர் ஆயிடுச்சு என்று ஜீயர் தாமே இதன் வியாக்கியான பிரவேசத்திலே அருளி செய்தருனா ஜீயர் சொல்லக்கூடிய மனவாளம் அப்படிங்கிறது. இந்த சிவஜனபூஷணத்திலே அவதாரிகளை சொல்லக்கூடிய பக்தி அப்படியே எடுத்து இவர் காமிச்சிருக்கார் பிள்ளராஜியர் சுவாமி. வச்சனபூஷணம் என் பேர் இக்கலைக்கு இட்டார். வச்சனபூஷணன்ற பேரு இந்த கலைக்கு இட்டார். கலைன்னு சொல்லக்கூடிய வேதம். வேதத்தை தான் கலைன்னு சொல்லணும். பிரதமாவ கலைன்னு சொன்னா வேதத்தை தான் நிர்தேசம் முடியும். இந்த கலைக்கு இட்டார்னா பேர்பட திவ்ய சாஸ்திரமாய் அமைந்திருக்கக்கூடியது. இந்த வச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்துக்கு இப்படி திவ்யமாய் இருப்பது நாமத்தை நிர்தேசித்து அருளினார். சிவஜனபூஷணம் சொல்லக்கூடியது எப்படின்னா திவ்ய சாஸ்திரம். இக்கலைக்குன்னு சொல்லக்கூடிய காலத்துல என்னன்னா வேதத்துக்கு துல்லியமா இதை பார்க்கக்கூடியதா இருக்கக்கூடியது. அதுல எல்லாத்துடைய அர்த்தங்களும் இது வந்து என்னன்னா வேதாந்தங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அருளிச்செயல் வந்து வியாக்கியானங்கள் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் புதிந்து கிடக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ அப்படி பார்க்கக்கூடிய காலத்துல என்ன அர்த்தம் என்ன? சிவஜன பூஷணம் சொல்லக்கூடியது சிவஜன பூஷணம் திவ்ய சாஸ்திரம் என்று சொல்லக்கூடியது. அப்படி திவ்ய சாஸ்திரத்துக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டால் திவ்யமான நாமத்தை தான் இட்டருள வேணும். ஆனால் சிவஜன பூஷணம் என்று பெயரிட்டார். நாம் முகமறிந்தவன் கோத்த முத்துத்தாழ்வடத்தை இதொரு கோவை இருந்தபடி என் என்று அதன் வாசி அறிந்தவர்கள் கொண்டாடுமா போலே இதுவும். அதாவது ஒரு பொற்கொல்லர் இருக்கார், நல்லா ரொம்ப நிபுணர் அவர். அந்த ஆரங்கள் செய்யக்கூடியதுல ஒரு நிபுணரா இருக்கக்கூடியவர். அப்படி அவர் ஒரு முத்தக்கு ஒரு மாலையை கோத்தாரானால் என்ன பண்ணுவாங்க? அதனுடைய சுவை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த ரசிகர்களா இருக்கக்கூடிய எப்படி இருப்பார்? ஆஹா என்ன அற்புதமா ஒரு மாலையை தொட்டு கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதை போல என்ன முகமறிந்தவன் கோத்த முத்துத்தாழ்வடத்தை இது ஒரு கோவை இருந்தபடியன் என்று சொல்லும்போது அதன் வாசி அறிந்தவர்கள் கொண்டாடும் போலே இதுவும். அப்போ இவருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த சிவஜன பூஷணத்தை பார்க்கக்கூடியவர்கள் அதனுடைய சுவை அறிந்தவர் என்ன சொல்லணும்? பா எப்படி எழுதியிருக்காருப்பா இவர், அப்படிப்பட்ட கிரந்தம் தான் அது. அதாவது என்ன காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா சிவஜன பூஷணத்திலே சுவை அறிந்தவர்கள் இதை எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை தடவை அனுசந்தானம் பண்ணாலும் இது வந்து திகட்டாத இன்ப வெள்ளமாக இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். வாங் மணிசர கிரைவேய பூஷாத்மகம் என்னும்படி வச்சன சந்தர்ப்பத்தை உடைத்தாகையாலே
அதாவது வாங்மணி சர, வாங்மணி சரன்னா ஒரு வாக்கு ஒரு ஒரு மணி சரத்தை போல இருக்கு. வாங்மணி சரன்னா வாக்குகளானது ஒரு மணி சரத்தை போல ஒரு ஒரு பூ தொடுத்துதான் இப்படி இருக்கும், ஒரு சரம் ஒரு பூச்சரம் இருக்கு. அது போல வாங்மணி சரம் கிரைவேயம் சொல்லப்படி இந்த கழுத்து கிரைவேய பூஷாத்மகம் என்று சொல்லும்படியாய் வாக்காகிறவனுடைய சரமாகோத்து எப்படின்னா கழுத்துக்கு பூஷணமாக்குறார்களே, ஒரு சரமா ஒரு மாலை கட்டினானே எப்படி கழுத்துக்கு பூஷணம், அதுபோல ஆத்மாவுக்கு பூஷணமா இருக்கக்கூடிய இன்னும்படி வச்சன சந்தர்ப்பத்தை உடைத்தாகையாலே இக்கலை என்று இவருக்கு ஈடுபாடாக இருக்கிறது. இவருக்கு என்னன்னா இக்கலைன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கலைன்னு சொல்லக்கூடிய வேதமா இருக்கிறது. ஆனால் எம்பெருமானை அடைவதற்கு எது உபாயமா இருக்கிறது அப்படின்னு கேட்டா வேதங்கள் உபாயமா இருக்கிறதான்னா வேதங்கள் கூட அவ்வளவு பெரிய உபாயம் இல்லை. அப்போ ஆழ்வார்கள் அருளிச்செயல்கள் பிரபத்தி அதெல்லாம் இருக்கக்கூடிய அதுவும் இதுதான் உபாயமா இருக்குன்னா அது கூட ரொம்ப பெரிய உபாயம்னு சொல்ல முடியாது. அதுக்கும் சில விதமான பிரதிபந்தகங்கள்லாம் உண்டு. ஆனால் எது நிச்சயமாக எம்பெருமானை அடைவதற்கு மோட்சத்தை காட்டக்கூடிய வழியா இருக்கக்கூடியதுன்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடியதா இருக்குது. அதனால என்ன சொல்றான்னா கலைன்னு சொன்னதுனால இந்த இடத்துல வேதத்தை காட்டிலும் மதிக்கத்தக்கதா இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் பூஷணம். அதனால இந்த இடத்துல இக்கலைக்கு இட்டார் பின் கலைன்னு சொல்லக்கூடிய வேதத்தை போல இதெல்லாம் துல்லியமாக சதிருஷமாக நினைத்தார் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அடுத்த வாசனம் 6 நிறுத்திடுறேன், இதோட 1.5 மணி காலம் ஆயிடுத்து, இனிமேட்டு வேண்டாம், பெருமாள் எங்கே விட்டுறது தெரியல. அடுத்த வாசனம் 6 பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் அது சொன்னேரில் அனுட்டிப்பார் ஓரொருவர் உண்டாகில் அத்தனை காண் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாத தன்னோ அது என்று சொல்லும்படியாய் இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை அறிவதே கஷ்டம், மூலத்தை அறிவதே கஷ்டம். அது மட்டும் இல்லை, மூலத்தை அறிந்தாலும் அர்த்தத்தை அறிவது அதை காட்டிலும் கஷ்டம். அப்படி அர்த்தத்தை அறிந்தாலும் இதை அனுஷ்டான பரியந்தம் இதை செயல்முறையிலே நடைபெறுத்தக்கூடிய அதிகாரிகள் ஒருவர் உண்டாகில் ஒருத்தர் கூட அவள் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடிய ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரம் அது என்னது அப்படின்றத நாளை காலையில் பார்ப்போம். நாளை தொடங்கி 2 வேளை வச்சுக்கலாம் ஒரு இது. ஏன்னா அந்த சனிக்கிழமைன்ற ஒரு இதை ஒரு அடியான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமை முடிக்கிறதுக்கு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை அடியான் அது சனிக்கிழமைன்னு ரிஜிஸ்டர் ஆகிடுது. ஆமாம், அதான் இதுக்கு மேலே எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. அதனால நமக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றது கொஞ்சம் சமந்தான். அதாவது இந்த வேலையோட கூட்டி பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 வேலை வருது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை 2வது வேலையும் சேர்த்து வச்சுட்டோம்னா கூட அன்னைக்குதான் அவர் ஸ்ரீமான் வெங்கடகிருஷ்ண சுவாமி அவர் குமார டாக்டர் எம்ஏ மதுசூதனன் சுவாமி எல்லாரும் வேடத்தில் தான் சொல்லியிருக்கா. அதனால அது கூடிய வரைக்கும் அப்படி பார்ப்போம். அதனால இந்த அர்த்தங்களை நம்ம எதுவும் சுருக்க வேண்டாம், அதுதான் அடியோட எண்ணம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால முடியலன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் எப்போ சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ சாத்மரியா அப்போ இது பண்ணிப்போம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதை கிரமமா இப்போ 1 மாசமா நம்ம ஆரம்பிச்சுட்டு கிரமத்தில் இது பண்ணிடுவோம். ஆனால் ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா நீங்கள்லாம் 2 வேளை வர வேணும் அப்படின்றது தான் என்னுடைய சிரம் தாழ்ந்த பிரார்த்தனை. அனைவரும் நடத்தி கொடுக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிவீதிகரார்யாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ரு மணிமானசவாசினே அண்ணங்கராரியவர்யாய் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் தலை நல்ல இன்பம் தலைப்பீதெங்கம் தலைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் பிரமாணா ஜீயர் திருவடிகளே சரணம்.